சரி பரணி, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ரைட், இப்பதான் உங்க வாய்ஸ் கேக்குது. இது மாதிரி ரொம்ப லோவா இருந்துச்சு. நேத்துமே கொஞ்சம் உங்க வாய்ஸ் லோவா தான் கேட்டுச்சு. ஆமா, என் வாய்ஸ் லோவா கேக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. மைக்கு சரியில்லையா இல்ல நான் கரெக்டா தான் பேசுறேன். பட் என்னன்னு தெரியல. மைக் நேத்து நான் செக் பண்ணேன், ஓகேவா தான் இருந்துச்சு. சரி ரைட், இன்னைக்கு அப்டேட்டோட அப்படியே தான் ஆரம்பிச்சிருங்க. கேக்குதா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சு அப்படியே இன்னைக்கு ஃபுல்லா வந்து தக்லைஃப் ரிவ்யூ தான். படம் பார்த்தவங்க ரிவ்யூ சொல்லட்டும், ஸ்பீக்கர் உள்ளவங்க சொல்லட்டும். மற்றபடி ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க இல்லை ஸ்பீக்கர்ல வர விரும்பாதவங்க கமெண்ட்ல சொல்றாங்க சொல்லலாம். படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க எவ்வளவு வேணாலும் பாசிட்டிவா நெகட்டிவா வேணா பேசுங்க, ஆனா ஒன்னே ஸ்பாய்லர் சொல்லாதீங்க. முத நாள் எப்பவுமே நம்ம ஸ்பேஸ்ல ஸ்பாய்லர் சொல்றது இல்லை, அதனால மறந்து கூட சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ்ல இருந்து ஆரம்பிங்க, அப்படியே போவோம். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம்? மாவீரன் இருந்து ஆரம்பிக்காமா? அவர் ஸ்பீக்கர்ல இருக்காரு, டிஸ்பிளே இல்ல, இருக்காரு, எனக்கு தெரியல. அப்டேட் சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஏங்க முதல்ல அவர் பாத்துட்டாரான்னு கேளுங்க. அவர் எப்படி அது பார்க்க அது ஒரு முடியாது? பிரச்சனை வேற இருக்குல்ல. அவர் ஒரு ஏதோ ஒரு வகையில பாத்துட்டேன்னு சொன்னாரு. அதனால சரி ரைட், அப்டேட் சொல்லிட்டு அப்படியே டக்குனு ஃப்ரீ குரூப்ல போலாம். அப்டேட் சொல்லுங்க பாருங்க. ஓகேண்ணா. சூர்யா 46 அவங்க கோவில்ல சூர்யாவும் அந்த டைரக்டரும் எடுத்த பிக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரூமர்ஸ் இப்போ ரீசெண்டாக போகிறது என்னன்னா, வாடிவாசல் ப்ராஜெக்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அமீர் கான் கூட ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ மூவி சைன் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நிமிஷம், வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சா அன்னைக்கு? ஜனநாயகன் அந்த படம் வந்து மலேசியா ரைட்ஸ் வந்து மாலிக் ஸ்ட்ரீட் கார்ப்பரேஷன் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதேமாரி ரவி மோகன் அவரோட ஸ்டுடியோ நேம் வந்து அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு, ரவி மோகன் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி. அதோட லோகோவுமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ படம், அதர்வா படம், அது ஜூன் 20 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவரால் மைக் ஆன் பண்ண முடியாது. மாவீரன் மைக் ஆன் பண்ண முடியுது உங்களால? முடியுது. ரைட், ஓகே. படம் பாத்தீங்களா இல்ல படம் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கலையா? பார்த்தேன். சரி ரைட், அப்ப உங்கள்ட்ட சொல்லிருங்க, நீங்களே சொல்றீங்களா? இல்ல, இந்த தேனோஸ் மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல விவசாயம் பண்ற மாதிரி மணிரத்னமும் பேசாம விவசாயம் பண்ண போயிடலாம். ரெஸ்ட் எடு சிவாஜி. இதுதான் என்னுடைய ரிவ்யூ. சரி ரைட்டு, உங்கள்கிட்ட ஆரம்பிச்சு ஒரு வழியில் முடிச்சிட்டீங்க. பெருசா போறதா அப்புறமேட்டு போகலாம். பிரகாஷ் ப்ரோ, குமார் ப்ரோ சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கு. சொல்லுங்க, படம் பாத்தீங்களா தக்லைஃப்? ஆமா, இன்னைக்கு எஃப்டிஎஃப்எஸ் போயிருந்தோம். செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போயிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு கமல் அண்ட் மணிரத்னம் மெயினா பாட்டெல்லாம் வேற லெவல் இட்டு. ரொம்ப ரொம்ப மெயினா போனது சிம்புக்கா தான். நம்ம சிம்பு அப்பா நம்ம அப்படியே அந்த தலை ஃபேன், அந்த இதுல இருந்து வரும்போது சின்ன தலைங்கிற மாதிரி அப்படியே அப்ப இருந்தே அவர் மேல நமக்கு ஒரு இது இருக்கு. அதனால சிம்புங்கிறனாலே ரொம்ப எஃப்டிஎஸ் பார்த்தே ஆகணும்னு போனோம். சீரியஸா சொல்றேன், படம் செம்ம மொக்கையா இருந்துச்சு. என்னால வந்து ஏத்துக்கவே முடியல. இது உண்மையாவே இது மணிரத்னம் படம் மாதிரி இல்ல. மெயினா இன்னொரு ரீசன் வந்து ஆர்கேஎஃப்ஐல வர படம் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். அட்லீஸ்ட் பிடிக்க கமர்ஷியல் இல்லாட்டியுமே படம் சூப்பரா இருக்குங்கிறத எப்பவுமே பாக்குறோம். அதனாலயாவது இந்த படம் கன்ஃபார்மா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் போனது. ஆனா ஆர்கேஎஃப்ஐல இவ்வளவு ஒரு மொக்கையான படத்தை எடுப்பாங்கங்கிறதே இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறேன். படம் கமர்ஷியல் ஹிட் ஆகலனாலும் சரி, அவங்க எடுக்கிற பேனர்லயோ அந்த பேனர்ல கமல் நடிக்கிற படம் எப்பவுமே சூப்பரா இருக்கும். பட் இந்த படத்துல ஒரு சீன் கூட உண்மையாவே எனக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்துமே எதுவுமே கனெக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாவே படம் கடைசி வரைக்குமே செட்டே ஆகல. சீரியஸா சொல்றேன், தியேட்டர்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல பாதிக்கு மேல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு சமயம் அப்படியே அந்த மாதிரி தான் இருந்துச்சு தியேட்டர்ல. ஒரு மாதிரி எப்படி நார்மலாவே படம் நல்லா இல்லைன்னா அப்படிதானே இருக்கும். அந்த மாதிரி தியேட்டர்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சு ஒரு மாதிரி
எப்படி சொல்றது, ஒரு ஸ்டேஜுக்கு மேல நாங்களே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் ப்ரோ படம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் அண்ட் கமலோட கெரியர்ல இது 2 பேத்துக்குமே வந்து ஒரு ரொம்ப ஒஸ்டான மூவி நினைக்கிறேன். சரி ரைட்டு, உங்க ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க. அடுத்து மெய்யழகன் ப்ரோ கை பிரகாஷ் ப்ரோ. தூக்கிருக்கிறாரு சொல்லிட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க ராஜி பிரதர். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் இங்கே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், வேர்ல்ட் ப்ரீமியர் நினைக்கிறாரு, 7 o'clock ஷோ, ஃபுல் தேட்டரை. நான் போன வாரத்துலேருந்தே எல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாலே இல்லை பிரகாஷ் ப்ரோ. இது வந்து கோலிவுட்ல பெஸ்ட் ஸ்டார் காஸ்ட்னு சொல்லலாம்ல. ஆல் டாப் ஆக்டர்ஸ் ஆர் தேர், எவ்ரிபடி பெர்ஃபார்ம் டு த பொட்டன்ஷியல். பட் ஸ்க்ரீன் பிளே அந்த கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்கு, பட் மெனி டல் மூமெண்ட்ஸ், கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட். மெயின்லி இந்த மணிரத்னம்னா அந்த பாட்டுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபுல்லா இந்த ஏஆர் ரஹ்மான் அந்த விஷுவலைசேஷன் எல்லாம் நல்லா இருக்கும். பட் இது ஒரே ஜிங்கிச்சா ஒண்டி தான் ஃபுல்லா வந்துச்சு. அந்த முத்தமலையில கடைசியில அந்த விண்வெளி நாயகன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே என் கிரெடிட்ஸ்ல போட்டதெல்லாம் இட்ஸ் பிக் டிசப்பாயின்மெண்ட். அண்ட் பிளஸ் லாஜிக் மிஸ்டேக், ஓ மை காட், சோ மச். அது எப்படி அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா போகுது. பிரகாஷ் ப்ரோ, விவேகம்லாம் கண்ணு வந்து போச்சு ப்ரோ இன்டர்வல்ல. நான் அதே தான் நினைச்சேன். அந்த ஐஸ்ல வேஞ்சி வரும்போது அந்த விவேகம் சாங் எல்லாம் போடுவாங்களோன்னு நினைச்சேன். என்ன தலை விடுதலை சாங் மட்டும் தான் போடல. இட்ஸ் கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட். சரி ரைட்டு, யாராவது கொஞ்சம் பாசிட்டிவா ஆரம்பிங்க. மெய்யழகன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, நான் சொல்றேன் பாசிட்டிவா. நான் சொல்றேன். நானும் இருக்கேன் அப்ப நானும் பாசிட்டிவா இருக்கேன் சொல்ல. நானும் இருக்கேன்ப்பா. அப்பா அடி வாழ்கிற அனைவரும் வாருங்கள். ப்ரோ நான் சொல்லட்டுமா? அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். மெய்யழகன் சொல்லுங்க தலைவா. மெய்யழகன் ப்ரோ சொல்லிடுங்க. நான் வந்து செம எஸ்டிஆர் ஃபேனு, செம ஹைப்ல தான் இன்னைக்கு எஃப்டிஎஃப்எஸ் போனேன். எங்க ஊர்ல வந்து தங்கம் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கு. அதுதான் வந்து எப்பவுமே எஃப்டிஎஃப்எஸ் அந்த செலிப்ரேஷனுக்குலாம் பயங்கரமா இருக்கும். எல்லா படமே அங்கே எஃப்டிஎஃப்எஸ் ஃபுல் ஆயிரும். டிராகன் கூட ஃபுல் ஆச்சு. ஆனா இன்னைக்கு சோகம் என்னன்னா தக் லைஃப்க்கு எஃப்டிஎஃப்எஸ் ஃபில் ஆகல. அதை பார்த்துனே லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிது. ரொம்ப மோசம்லாம் இல்லை, என்ஜாய் பண்ணேன். அந்த எஸ்டிஆரோட ஸ்வாகு, இன்ட்ரோ, அதுக்கப்புறம் அந்த கார் சேசின், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் ஒரு மாதிரி என்னடா இது, ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டீங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எஸ்டிஆர் இருந்துமே எனக்கு செகண்ட் ஹாஃப் என்னடா இந்த மனுஷன் இருந்துமே இவருனாலையும் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி சாங்கும் முத்தமலை சாங்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 2 வெர்ஷனுமே படத்தில் இல்லை, அதுவும் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு வந்து இது இந்தியன் 2 விட ஓரளவுக்கு ஓகே, அந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ரொம்பலாம் என்ன சொல்கிறது பிடிக்கல, அதான். இந்தியன் டூர்னாச்சும் பாட்டு இருந்துச்சு சார், இதெல்லாம் அது கூட இல்லை. அட்லீஸ்ட் ஃபுல் பாட்டு அதுவும் இருந்தது, நல்ல அதுல பாட்டு போட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜிங்குச்சாவுமே ட்ரிம் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுவே எனக்கு என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு இருந்துச்சு. என் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதா? எனக்கு நல்லாவே கரெக்டா ஆமா கேக்குது கேக்குது, பரணி ப்ரோ. நல்லாவே கேக்குது பரணி ப்ரோ. எனக்கு நல்லா ஆரம்பிங்க. கேக்குது. ஓகே, அப்போ ஓகே. முழு பாசிட்டிவிட்டியை இறக்குங்க தலைவா. முழு பாசிட்டிவிட்டி எல்லாம் இல்ல, ப்ரோ தான். ஆனா கிளைமேக்ஸ்ல சீன் மட்டும் கொஞ்சம் சிம்பு ஐஸ்வர்யாவோட காம்போ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, த்ரிஷா போர்ஷனை கம்மி பண்ணிட்டு ஐஸ்வர்யா லட்சுமி போர்ஷன் இன்னுமே கொஞ்சம் இல்ல, வச்சிருந்துருக்கலாம். அது எமோஷனலா ஒர்க் ஆயிருக்குமோ. அந்த இடத்துல உண்மையாலுமே எனக்கு அது எமோஷனல் கனெக்ட் நல்லா இருந்துச்சுங்க. அந்த சீனு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். கடைசி மொமெண்ட் நல்லாவே இருந்துச்சு. ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. சரி ஓகே, நான் வந்து சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு நேற்றே சொல்லியிருந்தேன் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி. ஸோ நான் ரொம்ப கம்மியான எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த டிஏஜ்மெண்ட்டு நான் கலரில் வரும்னு நினச்சேன். பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் அதுவுமே வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, அந்த சிம்பு அவர்களோட கேரக்டருக்கும் அந்த அவங்க என்ன சொல்ல, மற்ற 2 கேரக்டர்ஸ்க்குமே வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த பாண்டை இது நல்லா கிரியேட் பண்ணி அந்த எமோஷனல் கனெக்டை ஃபஸ்ட்டே ஒரு டைம் எடுத்து பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதே மாதிரி த்ரிஷா அவர்கள் இந்த படத்தில் ஒரு தேவையில்லாத ஒருத்தவங்க. எனக்கு அதே இது எனக்கு இவங்களும் தோணுச்சு. கமல்ஹாசன் ஒய்ஃபா இருக்காங்கல்ல அவங்க.
அபிராமி மேடம். அபிநயாவா அபிராமின்னு கரெக்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். ஓகே, அதான் அபிராமி. அவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு பெருசா வந்து கதைக்கு பெருசா ஹெல்ப் பண்ணாத மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க 2 பேரும் இல்லன்னாலுமே இந்த படம் வந்து ஓரளவு நல்லா தான் போயிருக்கும். அ அவங்க ஸ்டோரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தா, அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே. அ பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா ரொம்ப இதா எதுவும் இல்ல. அந்த மாரி தான் இருந்துச்சு. ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா வரும்னு நெனச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி எனக்கு வந்து அ என்னதான் ஸ்டண்ட் டபுள் வச்சு எடுத்திருந்தாலுமே, நான் அந்த சீக்வென்ஸ்லாம் என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஜோஜோ ஜார்ஜ் வர சீன்லாம் வந்து நான் வந்து எனக்கு புடிச்சிருந்துச்சு. அந்த ஹோல் ட்ரெயின் சீக்வென்ஸுமே வந்துட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வர 2 சீன்ஸ் இருக்குல்ல, ஒரு கான்வர்சேஷன் சீன்ஸ் இருக்கு. அதுதான் வந்துட்டு, "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. பட்டு டுவர்ட்ஸ் போகும்போது, ஓகே, ஓகே அப்படின்ற மாரி இருந்துச்சு. என்னன்னா, இந்த படத்துல எனக்கு வந்து அ விஷுவல்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து படத்த வந்து கொஞ்சம் தூக்கிட்டு போன மாரி இருந்துச்சு. ஸ்டோரியும், ஸ்க்ரீன் பிளேவும் சுத்தமா இல்லன்னாலும், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இந்த படத்த வந்து பார்க்குற அளவுக்காவது வச்சிருந்துச்சு அப்டின்ருக்கேன். பட் ஆனா, மேபி வந்து ஒரு 2, 3 சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அது அ என்ன சொல்ல, அந்த கேரக்டர் வச்சதுனால, அந்த 2 கேரக்டர் இன்க்ளூட் பண்ணதுனால இந்த சீன் வைக்க வேண்டியதாயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ அந்த அந்த 2 கேரக்டர தூக்கியிருந்தாலே படம் கொஞ்சம் வந்து இதா இருந்திருக்கும். அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. எனக்கு ஓவரால் ஆவரேஜா ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு ரொம்ப மோசமா இவங்க அடிக்கிற அளவுக்கும் இல்ல. டெக்னிக்கல் ஷோகேஸும், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இது வந்துட்டு, இத சும்மா ஒரு போய் பார்க்கலாம். உங்களுக்கு இவங்களெல்லாம் புடிக்கும் அப்படின்னா, சும்மா போய் பார்க்கலாம். அவ்வளோதான். அடுத்து யாரு? நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் பேசலாமா? சரி. சரி பேசுங்க. பேசுங்க. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். சாரி, இன்னைக்கு நான் கமலை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஏங்க சான்ஸ் உண்மையாலுமே அந்த ஏங்க ஷூட்டிங் என்னங்க வந்திருந்தாங்க உங்க தியேட்டருக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்தாரா? நேபாளி நிக்கி மாதிரி இருக்காங்க இந்த ஆளு. எஸ்டிஆர் வந்திருந்தாரா ப்ரோ? எஸ்டிஆர் இல்லங்க. யோ இது வேற அஜித் ப்ரோ. இந்த கமலுங்க இங்க ஸ்பேஸ்ல இருக்க தாங்க கமல். எஸ்டிஆர் பேசுறவர் தான் நம்ம எஸ்டிஆர், கமலா? அவரு அப்படி கமல். சொல்லுங்க 2 யாக்கோ. பேர் சேர்ந்த படம் பார்த்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி தெரியுமா இருந்தாரு, இந்த காதல் கொண்டைன்ல சோனியா அகர்வால் ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹீரோ வெள்ளையா ஒருத்தன் இருப்பானே, அந்த மாதிரி ஒரு வடக்கு நண்பர் மாதிரி இருந்தாரு கமல். ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருந்தது. நைஸ் மீட்டிங் யூ கமல். ஆரம்பிங்க நீங்க. தேங்க்யூ ப்ரோ, நல்ல இன்ட்ரடக்ஷன். ஓகே ப்ரோ, நானும் எதிர்பார்த்தாம ப்ரோ இருந்தேன். ட்ரெய்லர் வந்தப்போ எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருச்சு. அது இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு படத்தில். ஒரு ஹையாகவும் இல்லை, லோவாகவும் இல்லை. அவங்க ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருந்தாங்களோ, ட்ரெய்லரில் என்ன காமிச்சாங்களோ அது மட்டும் தான் படத்தில் இருந்துச்சு. வேறு எதுவும் இல்லை. அதான் பிரச்சனையும் கூட. எல்லாருக்கும் இருக்கு போல். நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன், சரி ஓகே தான் போல் படம் அப்படின்னு. அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே போச்சு ப்ரோ. அப்படியே ஏற்றி இறக்காம அப்படியே ஸ்டெடியாக போகும்ல, அந்த மாதிரி போச்சு. இன்டர்வல் விட்டாங்க. இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. அவர் எஸ்டிஆர் சொன்னது இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கூட போதும் அப்படியே. ஐயோ கமல் ப்ரோ, பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ, கேட்கல. எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? கனெக்டிங்ல இல்ல எனக்கு இல்ல யாருக்குமே கேட்கல. கனெக்டிங்ல போயிட்டார். சரி, கனெக்டிங்ல ஓகே. போயிட்டாரு. நான் சரி ஓகே, ரெண்டே நான் ஆரம்பிக்கிறேன் அஜித் bro. சாரி, 2 விஷயம் சொல்லிடுறேன். நான் இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்து போனேன். அந்த முத்துமலை சாங், அது பிஜிஎம்மோட வச்சது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட். இன்னொன்னு வந்து நான் அந்த ரிஹர்சல் வீடியோல தான் சரி சுகர் டாடி வருது போல, படத்துல கரெக்டா சுகர் பேபின்னு தான் வரும்னு நினைச்சேன். பட் படத்துலயுமே த்ரிஷா பாடுறது வந்து சுகர் டாடின்னு தான் பாடுறாங்க. பட் ஏன் அதை ரிமூவ் பண்ணாங்க, மாத்துனாங்கன்னு ஆமா லாஸ்ட் ப்ரோ, அவங்க சீன்ல லிப் சிங்க் எல்லாமே கேட்டாங்க சுகர் அன்னைக்கு டாடிக்கு கேட்டது தான் உனக்கு ஏங்க ஓகே முக்கியம் அப்படியா? அப்படி கொடுத்துருந்தாங்க. இல்லங்க கேக்குதே ஏங்க, கேட்டாங்க. இதையே திட்டுறாங்க. அதெல்லாம் சுகர் டாடி தான் இன்னும் தெரிச்சிருப்பாங்க ப்ரோ. ஏங்க இல்ல விஷால் ப்ரோ, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சுகர் டாடின்னு வச்சா கதையே மாத்தணும். அவங்க அவங்க இதுக்காக கதையே மாத்திருக்காங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க சுகர் டாடின்னு பாடுறாங்க. சுகர் என்ன டாடின்னு வேணும் உனக்கு? இருங்க. சுகர் டாடின்னு வச்சிருந்தா 2 கேரக்டர் மாறுமா இல்லையா? ஆமா ஆமா கரெக்ட் தாங்க. ஆ பட் இருந்தாலும் சுகர் டாடிலாம் வச்சா இங்க அவ்வளவுதான் ப்ரோ. இந்த இந்த புரட்சியே ஏத்துக்க முடியல. சுகர் டாடிலாம் வச்சா திரிஷாவே கட் பண்ணி தெரிச்சிருப்பாங்க ப்ரோ. தூக்கி இருக்கலாம் ப்ரோ. இதுல திரிஷாவே அதுதான் ப்ரோ, ஏங்க த்ரிஷாவும் இதுல அபிராமியும் த்ரிஷாவே தேவையில்லை. இல்ல அப்படியெல்லாம் கேரக்டரே நீங்க தேவையில்லை. அவரு பேசுவீங்கங்க. மீம் த்ரிஷா பார்த்தேன். ஃபேன்ஸ் அது இல்லாதவங்க இப்போ பேசுவீங்க. நான் இல்ல அப்படி பேச முடியாது என்னால.
விஷால் ப்ரோ இல்ல அவங்க விஷால் என்ன ப்ரோ, இந்த படத்துல நான் ஒரு அதுக்காக மீம் ஐஸ்வர்யா பார்த்தேன். ராய் என்ன கூட தெரியுமா? நடிச்சிருக்கட்டும், முதல்ல அந்த கேரக்டருக்கு என்ன வேலை இந்த படத்துல? கரெக்ட் தாங்க. அந்த ப்ரோ கேரக்டருக்கு த்ரிஷாரோட கம்மி பண்ணிட்டு ஐஸ்வர்யலட்சுமிக்கு இன்னொரு 10 நிமிஷம் சீன் இல்ல வச்சு அது உண்மைதான், விஷால் அதை ப்ரோ நான் ஏத்துக்கிறேன். கரெக்ட். சொல்லுங்க இல்ல பரணி. இல்ல, எனக்கு என்ன தெரியுமா ஆச்சு, பரணி ப்ரோ ரிவ்யூ சொல்லும்போது த்ரிஷாக்கு அப்புறம் ஒரு வேர்டு ஆரம்பிச்சாரு, எனக்கு பக்குன்றுச்சு. நல்ல வேலை, அதுக்கப்புறம் அது அப்படியே கோர்வையா வேற வேர்டா இருந்துச்சு. என்ன என்னங்க ஏங்க வேணும் எனக்கே உனக்கு? ஷாக்கு. இல்ல ஆக்சுவலா விஷால் ப்ரோ சொல்லுங்க இது தலைவா. மட்டும் சுகர் டேடின்னு அவங்க பாடியிருந்தா அந்த கேரக்டராவே த்ரிஷா நடிச்சிருந்தாங்கன்னு வைங்க, ம். கதையே மாறி இருக்கும். அப்ப கூட மேபி நல்லா இருந்திருக்கும் போல. ஆமா. ஆனா நான் பரணி ப்ரோ, நான் இதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னன்னா, எப்படி லியோல அனுராக் கஷ்யப்ப கூப்பிட்டு ஒண்ணு பண்ணாங்களோ, தலைவன் அலி ஃபைசலை கூப்பிட்டு இங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க. யோ எதுக்கியா நீ வர வந்த ரெண்டு ஷாட் வர, அதுக்கப்புறம் நீ இது மாதிரி ஆயிடுற, என்ன ஒன்னும் புரியலையா நமக்கு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அவரு கேரக்டர் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை வச்சு அவருக்கு நிறைய பத்தி தெரியுமா தெரியல. கடைசியா தீபக்னு வர கேரக்டர் அவரு தான், அதை மட்டும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தீபக் கேரக்டர் வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. மத்தியானம் சுகுமார் பட்ட பேசும்போது அப்படியாண்ணே? சொல்லியிருந்தாரு. அவர் தான் இந்த படத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஓகே. இருந்தாரு. ஸோ அவர் மைக் ஆஃப்ல இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவர் பேசி முடிக்கட்டும். அடுத்து வேற யாராவது பேசுறேன்னா சொல்லுங்க, இல்லைன்னா அவர்கிட்ட கேட்போம். அவர் சும்மா பேச ஓகே. அதை கேட்போம். நான் நீங்க பேசுறேன். பேசுங்க. கேக்குறேன். இருங்க நான் பேசிடுறேன், அப்புறமா நீங்க பேசுங்க. என்ன இது, சரி ஓகே பேச ஒரு ஃபோன் என்னது கால் வந்துச்சுன்னு போயிட்டு வரதுக்குள்ள வந்துட்டு அதுக்குள்ள நான் பேசுறேன்னு நான் முடிவெடுத்தா சிம்மாரண்ணன், எப்படி நீங்க மட்டும் நேத்து எப்படி படம் பாத்தீங்க? எப்படி கரெக்டா எல்லாமே கரெக்டா சொன்னீங்க? காலைல உங்க ட்வீட்டை வேற பாத்துட்டேன் நானு. இருப்பா? இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னீங்க. ட்ரைலர் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும், புரியலையே. ஏங்க இல்ல அதெல்லாம் இன்டர்வலா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலங்க. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சரி நான் அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோ கொடுத்து தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்கண்ணே. விண்வெளி நாயகா ஹை பிச்ல பாட சுத்தி முடியல. வேற யாருன்னா கொஞ்சம் சுத்தி நீங்க இங்க ஹை பிச்ல நீங்க கொஞ்சம் இழுத்துவீங்கன்னா நல்லா இருக்கும். நான் விண்வெளி யாக்கு நாயகாவோட விப்பாருண்ணே. நிறுத்துறேன். ஓகேவா? அஜித் குமார் இல்ல சுகுமாரண்ணா, இருக்கிறதுலே கடுப்பு அதுதான். அது அதுதான் எந்த இடத்துல சொல்றேன். வச்சான் பாத்தீங்களா placement. அந்த இடத்துக்கு கூலிங் கிளாஸ் தேவையான்ற மூமெண்ட் மாதிரி எனக்கு இருந்தது. ஸ்பாய்லர் பெருசா பண்ணலாம். நான் கூலிங் கிளாஸ்ன்னு சொல்லும் போது யாருக்குமே அது தெரியாது, எந்த இடத்துல வந்ததுன்றதும் நான் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் ஓவராலா சொல்றேன். நான் காலையில 9 மணிக்கு வழக்கம் போல புக் பண்ணிட்டு, வழக்கமா பிவிஆர்ல போனா ஒரு 10-15 நிமிஷம் லேட் பண்ணுவாங்க. அதனால பிவிஆர் போகாம இந்த வாட்டி சினிபாலிஸ் ஐநாக்ஸ் போயிட்டு உக்காந்துட்டேன். ஷார்ப்பா 9 மணிக்கு படம் போட்டாங்க. செம்ம ஒரு 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 நான் ஆல்ரெடி கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஓவர்சீஸ் ரிவ்யூலாம் கொஞ்சம் இதுவா ஒரு மாதிரி நெகட்டிவா வந்ததுன்ட்டு எனக்கு தெரியும். பட் ஆனா எனக்கு அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு பிடிக்கும்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போய் உக்காந்தேன். அதே மாதிரி எனக்கு ஆரம்பிக்கும் போது செம்மையா ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் பயங்கரமா போச்சு. அதுக்கப்புறம் லைட்டா ஒரு டிப்பான மாதிரி இருந்தது. அப்போ ஓகே, ஒரு மணி மூவி இப்படி தானே ஸ்லோ பேஸ் தானே போவோம், ஓகே அப்படின்ட்டு இன்டர்மிஷன் வரையுமே எனக்கு ஓகே, நான் ஓகேவானா யாருமே இவ்வளோ போட்டு அடிக்கிறாங்களே, எல்லாம் இவ்வளோ போட்டு சொல்ற அளவுக்கு இந்த படம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ரிவ்யூவும் போட்டிருப்பேன். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிச்சு. அங்கதான் அங்க எனக்கு உண்மையாலே அங்க ஆரம்பிச்சதுதான். நான் அந்த அங்கேயே படத்தை முடிஞ்சிச்சு சார். இல்ல அந்த படத்தை குறிப்பிட விரும்பல, ஆனா அந்த வைப் வந்துருச்சு எனக்கு. அந்த வைப் என் கூட ஆக்சுவலா அந்த வைப் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹாஃப்லயே 2 ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. அது எனக்கு அதுல இருந்தே ஒரு பேட் ஒரு வைப் மாதிரி ஆயிடுச்சு. என் பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து இருந்தாங்க. அவங்க கூட ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த அந்த பையனுக்கு ஒரு 4.5 வயசு 5 வயசு. இந்த கதை ஏன் சொல்றேன்றது சொல்லிடுறேன். 4 வயசு 5 வயசு சின்ன பையன். அவங்க கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க தெரியல. அவங்க கிட்ட படம் ஆரம்பிச்ச உடனே ஏய் இந்தியன் தாத்தா வரப்போறாரு, இந்தியன் தாத்தா வரப்போறாருன்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டாங்க. டைட்டில் கார்டு போடும்போதே என்கிட்ட அதை சொல்லிட்டவனே, ஏமா நல்ல இப்படி படம் பார்க்கும்போது நல்ல டைம்ல ஏமா அதை பேசுற அப்படின்ற மாதிரி. அவன் பையனே கம்முன்னு இருக்கான், அவனே கேட்கல இந்தியன் தாத்தா எப்போ வருவார், நீங்க ஏன் சொல்றீங்க பேரண்ட்ஸ் ரொம்ப மனசுக்கு அம்மா எனக்கு அது வேணும். இல்லம்மா அது அப்படி வேணாம். அந்த சொல்லிதான் அங்கிள் ப்ரோ. சாப்பிடறாருல அதுதான் வேணும். இல்ல அது ஆயிமா, அது ஆயிமா, நீ நல்லது பிரகாஷ் ப்ரோ சாப்பிடுமா வெயிட் அப்படின்னு பண்ணுங்க. சொல்லிட்டு. யோ நீங்க உன் குழந்தைக்கு வேணாம்னா எனக்கு விசாரணை இன்னொரு முடியா என்ன சம்பந்தம் இல்லாம அதிகபட்சம் சாப்பிட்டு மாதிரி. இந்தியன் தாத்தா வருவாரு, நீ எதனா ஓவரா பண்ணா புடிச்சுன்னு போயிடுவாருன்ட்டாங்க. எனக்கா ஐயோ
யாருமா நீ அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சோடனே அவங்களும் கம்முன்னு ஆயிட்டாங்க. ஓகே, அவங்களும் படத்துக்குள்ள போயிட்டாங்க போல அப்படின்னு. அவனும் அந்த பையன் கம்முன்னு ஒரு பாயிண்ட் தூங்கிட்டான். இன்டர்மிஷன்ல அவனுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்து அவனை வந்து எழுப்பிட்டாங்க. ஐஸ்கிரீம் ஏதோ கொடுத்து எழுப்பிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்தோடனே நம்ம இவரை உலகநாயகன் சீன்ல காட்டினாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீ கேட்டல இன்னும் இந்த வந்துட்டா இருப்பாடுறா அப்படின்னாங்க. ஐயோ என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரே நிமிஷம் நீங்க பேசுங்க, எனக்கு ஒரு கால் வருது, பேசிட்டு வரேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு நல்லா ஃபாலோ ப்ரோ பண்ணுங்க. கீழே நான் ஸ்பைடர்மேன் டிபி பேசுறீங்களா? வச்சு கமல்னு ஐடி இருக்கும். ஸ்பீக்கர் கேக்குறாரு பாருங்க, யாருக்காவது காட்டுச்சு கொடுங்க. நான் அரிசி ஆபீஸ் இருக்கு போன ப்ரோ ப்ரோ ஆக்சுவலா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கமலோட கேரக்டரைசேஷனே எனக்கு வந்து தப்பா ரைட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல அவர் ஏன் அந்த இவ்வளவு லெஜெண்ட் இவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு, இன்னுமே அவரை அதே அந்த ஜோன்லயே வச்சு அவங்க பாக்குறாங்க. அது அவரே ஓப்பனா ஒரு வாயில சொல்ற மாதிரி எல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்ல. சொல்றாருல சுகர் பிபி மாதிரி எனக்கு வந்து நான் இதுல இதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு அது ஏன் அப்படி இன்னுமே அப்படியே காட்டணும்? அது அது எனக்கு எதை சொல்றீங்கன்னு அது இன்னுமே அப்படியே கமல் அப்படிதான் எனக்கு எதை சொல்றீங்கன்னு தெரியல. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, எதை சொல்றாப்ல? நான் சொல்லவா? கமலை வந்து எப்படி சொல்லலாம், கமலை ஏன் இன்னும் அந்த விஷயத்துல வீக்குங்கிற மாதிரியே காட்டுறீங்க? கமலுக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அந்த மாதிரி விஷயத்துலதான் அவர் வீக், அதுலதான் அவர் அப்படிங்கிற மாதிரியே படத்துலயுமே அப்படியே போர்ட்ரேட் பண்றாங்க. சீன்ஸுக்கு வருது, டைலாக்ஸ் வருது. நினைச்சுக்கோங்க குமார் ப்ரோ. இல்லைங்க, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அது மட்டும் தியேட்டர்ல ரசிச்ச இடம்னு சொல்லிடுறேன். ஏன்னா பொதுவா வந்து இது வந்து கமலுங்கிற இடத்துல பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு சக ஆண்மகனா அந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஃபீல் ஆகிற இடம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு போதை. எனக்கு குடும்பம்னா போதை அப்படின்னு கடைக்குட்டி சிங்கத்துல அவர் சத்யராஜ் பெரியவர் சொல்லுவாரு. அது மாதிரி ஒவ்வொரு படத்துல ஏதாவது ஒரு இது சொல்லுவாங்க. அப்படி எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு ஆணுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து அவர் கொடிய நோய் மருந்துன்னு சொல்றாரு. சுகர் பிபி சில பேருக்கு இருக்கும், எனக்கு இல்லை, அதுக்கு மேல இது இருக்கு அப்படிங்கிறாரு. அது ஒரு நோய் மாதிரின்னு சொல்றாரு. அதை வந்து உங்களுக்கு ஒரு பழக்கம் மாதிரி கூட சொல்லலை, ஓகேங்களா? ஆனா என்னன்னா இது பெரும்பாலும் எல்லா ஆண்களுக்கும் சொல்லிய ஒரு விஷயம் தான். மற்றபடி நான் இது வேற எதுக்கும் முட்டு கொடுக்க விரும்பல. அந்த டைலாக் வந்து அந்த கேரக்டருக்கு இதா இருந்துச்சு, அவ்வளவுதான். நீங்க கமலா பார்க்காதீங்க அந்த இடத்துல, அவ்வளவுதான். நான் வந்து இன்னைக்கு சீன்லாம் வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. எனக்கு என்னன்னா இப்போ அவர் சொல்றது இவ்வளவு பெரிய செவுத்துல இப்போ உனக்கு அந்த ஒரு வேர்டிங்ஸ் தான் இதா தெரியுதுன்ற மாதிரிதான் இருக்கு. இல்ல படத்தை பத்தி நம்ம ஒப்பீனியன் சொல்லுவோம். சுகுமார் படம் சொல்லி முடிக்கிட்டோம், நீங்க எல்லாரும் சொல்லி முடிங்க, மற்ற எல்லாம் பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒப்பீனியன் சொல்லிக்கலாம். சரி அப்புறம் பேசுவோம், நம்ம பேச வேண்டிய நிறைய பேசுவோம். லெங்க்தா போவோம், ட்ரெயின் அப்புறம் எங்க நிக்குதுன்னு தெரியாது. அப்புறம் யாராவது உள்ள போந்து நீங்க மட்டுமே பேசுறீங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால பிரேக் பண்ணிடுறோம், நீங்க பேசிடுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். ப்ரோ ஆனா அதுல ஒரு நாசர் டைலாக் தியேட்டரே தெரிச்சிருச்சு. அந்த டைலாக் அது தெரியும். அந்த இதுல சிம்புகிட்ட பேசுவார்ல, பரவாயில்ல சொல்லுங்க பரவாயில்ல, டைலாக் சொல்லுங்க. மூளையில சொல்லுவாரு. இலையிலையா? ஆக்சுவலா அந்த வசனத்தை நான் அதிகமா வந்து நம்ம எங்க ஊர்ல நான் பேசிட்டு இருப்பேன். அதை அதிகமா அதே டைலாக் அப்படியே அச்சு பேசுறாம பேசுவேன் நான். எனக்கு வந்து அதுதான் எனக்கு செம்ம சிரிப்பு தியேட்டர்ல. அதே அதிகமா நான் இல்ல, எங்க சர்க்கிள்லயே, நான் மட்டும் இல்ல, எங்க சர்க்கிள்லயே ஃபேமிலி சர்க்கிள்ல நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ண. அந்த வேர்டிங் அதுவும் எப்படி படத்துல அப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்றோம். இல்ல எங்க அப்பா யூஸ் பண்ணுவாரு, ஆனா வேற மாதிரி இருக்கும் அது. இல்ல எனக்கு அந்த சீன் பார்த்தோன்னே செம்ம சிரிப்பு. எனக்கு ஒரு மாதிரி நல்லா சொல்லிட்டு தாரா, கடைசியில ஒரு மாதிரி முடிச்சாரு, வேற மாதிரி இருந்துச்சு. நான் பேசலாமா ப்ரோ? கேக்குதா? சாரி ப்ரோ. இன்னைக்கு ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் சும்மா டிக்கெட் செக் பண்ணேன். 9:15 ஓகே, இந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன்ல இருந்துச்சு ஐநாக்ஸ்ல. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போலான்னு போனேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே பெருசாலாம் பிடிக்கிறாங்க. ஏதோ பழைய படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. அது பேசாமல் போகுது. ஒருவேளை கமல் சாரோட தலையீடு அதிகமாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஃபெயிலியர் படம் கொடுக்கறது வந்து பெரிய மேட்ரு கிடையாது. எல்லாத்துக்குமே எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாலுமே சம்டைம்ஸ் ஃபெயிலியர் படம், நல்லா இல்லாத படம் கொடுத்துருவாங்க. பட் இவங்க எல்லாருமே பேசினாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் பார்ட் ஆஃப் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரியது அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு பேசிட்டு இந்த படத்தை போய் பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும். லக்ஷ்மி எல்லாம் அந்த ஸ்டேஜில் அழுதாங்க, ஐஸ்வர்யா லக்ஷ்மி அந்த மாதிரி நிறைய பேர் அப்படி, அபிராமி எல்லாமே பயங்கரமாக பேசினாங்க. ஸோ பயங்கரமான படமாகும்னு போய் உட்காந்து பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
பிரகாஷ் இப்போ கோலிவுட்ல ஒரு கேஸ் ஸ்டடியே பண்ணலாம் போல இருக்கு. ஓவர் ப்ரமோஷன் படத்தை எப்படி ஸ்பாயில் பண்ணி விட்டுருன்ற மாதிரி அந்த மாதிரி போகுது. எல்லாருமே கொஞ்சம் ஓவர் ப்ரமோட் பண்றாங்கன்னு தோணுது. இல்ல இந்த படத்துக்கு ஓவர் ப்ரொமோட் பண்ணி யாரும் ஹைப் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. அந்த படம் வந்து ரீச் ஆச்சு அவ்வளவுதான், தவிர ஹைப் ஆன மாதிரி தெரியல. இந்த படம் வந்து அவங்க ரீச்சுக்காக பண்ணாங்க அவ்வளவுதான். ரீச் ஏத்துறது ஒரு படம் வந்து ப்ரொமோஷன் வந்து ரீச் ஏத்துறது வேற, ஹைப் ஏத்துறது வேற. நீங்க இந்த ப்ரொமோஷனால இந்த படத்துக்கு ஹைப் ஆனீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த படத்துக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க ப்ரொமோஷனால ஹைப் ஆனேன்னு. கமல்ஹாசன் ஸ்டேட்மெண்ட்லாம் நீ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்ததுல பெஸ்ட் படம் நான் பண்ணதுல நாயகனோட இது வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் வந்தது இல்ல. இல்லங்க, அது நமக்கே தெரியுங்க. அது பேக் ஃபேர் ஆயிடும். அது நமக்கே தெரியும். அந்த வேர்டிங்கிறது நமக்கே தெரியும். அது ப்ரொமோஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. நம்ம யாரும் அதனால கண்டிப்பா கமலே சொல்லிட்டார் நாயகனுக்கு மேல அந்த படம் இருக்க போது யாரும் ஹைப் ஆக போறதே கிடையாது. ஏன்னா நம்ம நாயகன் என்ன மாதிரியான ஒரு கல்ட் கிளாசிக், இந்த படம் என்ன மாதிரியான ட்ரெயிலர் சொல்ல வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அதை எதிர்பார்த்தா போறோம். கண்டிப்பா சொல்றேன், ப்ரொமோஷனால இந்த ப்ரொமோஷனால யாரும் ஹைப் ஆன மாதிரி எனக்கு தெரியல 1% கூட. ஆனா இந்த ப்ரொமோஷனால ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த படம் வந்து பயங்கரமா ப்ரொமோஷனால சிம்பிளா வந்து ரீச் ஆச்சு. சொல்லட்டுமா உங்க கேள்விக்கு? எங்க ஆபீஸ்ல சொல்லுங்க. 8 டிக்கெட் கேட்டாங்க. எனக்கு மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்து ஒரு 8 டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 8 டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நாளைக்கு தான், அதுவும் ஃபர்ஸ்ட் டே கேட்கல, செகண்ட் டே தான் கேட்டாங்க. பண்ணிட்டேன். அவங்க இன்னைக்கு அவங்களுமே வந்துட்டு யாருக்கிட்டுமே கேட்கல. அவங்களுக்கா வந்து நியூஸ் வந்துருச்சு போல. இப்போ அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு நான் கேன்சல் பண்ணி அவங்களுக்கு நான் திரும்பி அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டேன். அவங்க எப்போ ஒரு 10 நாளா என்கிட்ட வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு தக்லைஃப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அதுவும் வந்து அவங்க ஐமேக்ஸ்ல தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்டனால அவங்களுக்கு வந்து அதுல புக் பண்ணி இப்போ அது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ரீச் ஆனதை தாண்டி அந்த ஹைப்பும் வந்து வந்துருச்சு ப்ரோ. நீங்க எல்லாரும் வந்து கமலோட இன்டர்வியூஸ்லாம் நல்லா பயங்கரமா நோட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாம் இவர் சொன்னது கரெக்ட் தான். நாயகன் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோட மைண்ட் செட் அப்படிதான் இருந்திருக்கு. முன்னாடி இந்த காம்பினேஷனே வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆனா வந்து அது திருப்பி ரொம்ப வர கம்மியான பெர்சன்டேஜ்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் தெரியல. படத்தோட கீ ப்ரமோஷனே வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் மணிரத்னமும் கமலும் வந்து ஜாயின் பண்ணி பண்றாங்கன்றதுதான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹைப் கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து இன்னொரு வாட்டி ஹைப் பண்ணாங்க. ப்ரமோஷன்ன்றது அப்படி சாலிடா ஒரு 10-15 டேஸ் பண்ணாங்க அவங்க. ப்ரோ அந்த ப்ரொமோஷனையும் தாண்டி அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா கண்டென்ட்டுமே பாசிட்டிவ் தான் அதிகமா இருந்துச்சு. யாருமே இது நல்லா இல்ல, இது கேவலமா அப்படிலாம் யாருமே சொல்லல. எல்லாமே ஓகே, இதை சுத்தி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு, நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருந்துச்சு. எல்லாம் ஓகேங்க. முத்தமழை பாட்டு என்னங்க போங்க. ஏன்பா அது இல்லாததுதான்ப்பா. அது இருந்தா என்ன, இதுக்கு மேல அது இல்லைன்னா என்னன்ற மாதிரி வந்து நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சொல்லிட்டாங்கண்ணே. அந்த பாட்டு என்ன பண்ண போகுதுன்ற 4 நிமிஷம் இல்ல பாட்டு அது என்ன பண்ண போகுது? படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இருந்து விண்வெளி நாயகா தான் ப்ரொமோஷனே, அதுவே இல்லையா? இல்ல என்னன்னா, விண்வெளி நாயகன்னு முத்தமழை இது ரெண்டுமே வந்து நல்ல பாட்டு. இது பிளேஸ் பண்ணி இருக்கலாம். ஆனா பண்றதுக்கான இடங்கள் வந்து எங்க இருந்தது அப்படின்றது வந்து எனக்கே தெரியல. ஏன்னா எப்படி சொல்றது, பல காம்ப்ளிகேஷனுக்கு அது ஸ்பாய்லர் பேசும்போது டீட்டெயிலாக நான் சொல்றேன். ஆனா எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். குறிப்பா சொல்ல போனோம்னா இது ரைட்டிங்ல எல்லா இடத்துலயுமே வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்தது, ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருந்தது. அசோக் செல்வன் ஒருத்தர் வந்து படத்துல இருக்காரா அப்படின்னு ஒரு கொஸ்டினே வந்துட்டு ஒரு லைட்டா கண் அசைஞ்சுன்னு வச்சுங்களா, அவர் கேரக்டர் இருக்காருன்னே தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு இல்ல அந்த கேரக்டருக்கு இல்ல டெப்த் விடுங்க ப்ரோ. அவர் கேரக்டர் ஸ்கிரீன்ல வர்றதே வந்து நம்ம லைட்டா இப்படி தூங்கி இப்படி எழுந்தீங்கன்னு வச்சுங்களேன், அசோக் செல்வன் எங்க ஆளை காட்டல நீங்க அப்படின்னு நீங்க கேட்டுருவீங்க. அந்த அளவுக்கு தான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஏன் வந்து அவ்வளோ கம்மியா வந்து அவருக்கு கொடுக்கணும்? அவர் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா காட்டுறீங்க, அது ட்ரெய்லர்லயே பார்த்தோம். அப்படின்னும் போது எல்லா ப்ரமோஷனுக்குமே ஆல்மோஸ்ட் வந்திருக்காரு. பட் ஆனால் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கு ரொம்ப கம்மி. ஐஸ்வர்யா லட்சுமியோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப 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 மினிமல். இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு கேரக்டர்ஸ்க்குமே வந்து அவங்க நிறைய வந்து கடைசி சீன் மாத்திரம் இல்லைன்னா ஐஸ்வர்யா லட்சுமி எதுக்குங்கிற மாதிரி ஆகி போயிடும். இல்ல ப்ரோ, அந்த கடைசி சீனுக்குமே வந்து இதுக்கப்புறம் இவ்வளவு இம்பாக்ட் ஏன் நீங்க வந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்றீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த இம்பாக்ட கேரி பண்ணிருக்கலாமே அப்படின்லாம் தோணுச்சு எனக்கு. கண்டிப்பா மறந்துட்டோம் அந்த கேரக்டரே மறந்துட்டோம். தெரிஞ்ச வரைக்கும் அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த ஒரு விஷயம் தான் ப்ரோ நிறைய வந்துட்டு அவங்க பண்ணிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா ஒரே ஒன்று சொல்லிடுறேன், அதுல அசோக் செல்வன் ஒரு சீன் வருவாரு, ஐஸ்வர்யா லட்சுமி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரவே ஐஸ்வர்யா மாட்டாங்க, லட்சுமி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல வருவாங்க. அசோக் செல்வன் அது கூட வர மாட்டாரு. சரி, அசோக் செல்வன் வருவாரு ஒரு சீன்.
ப்ரோ அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல வருவார், அவர் வந்து கமல் சார் கூட பேசிட்டு போவாரு. பண்ணிருக்கலாம். இது வந்து நம்ம வந்து இவ்ளோ வந்து பேசணும்னா, பிரகாஷ் ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ. எனக்குமே வந்து அந்த இதுதான் ப்ரோ. நீங்க சொல்ற மாரி அந்த அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. அவங்க சொல்றாங்க. ஆனா வந்து அது நம்ம வந்து நம்பல. நம்பலன்னா ப்ரமோஷன் அப்படி பண்றாங்க. நான் அத ஹைப் ஆகல அப்படின்னு வந்து சொன்னீங்க. புக்கிங் வைஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு இது கம்பேர் பண்ணும்போது, விக்ரம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஆனா, ஒரு விதத்துல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அ அ ஒரு ஒரு இவ்ளோ ஸ்டார் காஸ்ட் இவ்ளோ இது இருக்கு. அ ஒரு ஒரு சிசிவி அளவுக்கு இருந்துரும் அப்படின்ற ஒரு மினிமம் கேரண்டியோட தான் ப்ரோ போனாங்க. இன்ன வரையும் வந்து எல்லாரும் அந்த மாரி இதுல தான் புக்கே பண்ணியிருக்காங்க. வீக்கெண்டுக்குலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த அந்த ஸ்டாண்டர்ட் குடுத்திருந்தா கூட, இது நம்ம இந்த அளவுக்கு வந்து பேசியிருக்க மாட்டோம் இந்த இடத்துல. ப்ரோ இல்ல அந்த விக்ரம் ஸ்டாண்டர்ட்ல இருந்துருந்துச்சுன்னா விக்ரம் கலெக்ஷன்லாம் ஈஸியா தாண்டி இருக்குமே. இல்ல விக்ரம் ப்ரமோஷன் வந்துட்டு இவங்க பண்ணாங்கிறத விட ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோட் ஆச்சு. ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதோ இல்ல ஒரு சாங்ஸ் கேட்கும்போதோ ஆட்டோமேட்டிக்கா மக்களை வந்து கவர் பண்ணுச்சு. அவங்க போகணும்னு நினைச்சாங்க. அது அவர் வேற ஃபார்ம்ல இருக்காரு. கைதிக்கு அப்புறம் ஒரு படம் சொல்லவே அது டீசர்ல, அதாவது படம் ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு டீசர் விட்டுருந்தாங்க தெரியுமா, ஆரம்பிக்கலாமான்னு. அங்க இருந்தே ஆரம்பிச்சிச்சு ஹைப். இது அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. அதோட நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோட் ஆச்சு. இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் அது இதுன்னு கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணாங்க வச்சாங்களே தவிர அது மக்கள்கிட்ட பெருசா ரீச் ஆகல. சுகுமார் ப்ரோ, ஒரு நேர் விருப்பம் என்னன்னா வந்து நீங்க வந்து நடுவில் ஒரு கதை சொல்லி அந்த கதையை பாதி நிப்பாட்டிட்டீங்களா? தேட்டர் கதையை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா அதை விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஏன் விட்டீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நம்ம இவர் சுகன் கேட்டிருக்காரு. அது இல்ல எனக்கு அந்த கால் வந்துடுச்சு. அதுதான் இந்த இந்தியன் தாத்தா வைப்ன்றது அது அவருக்கு அது ஏன் வந்து அந்த இது வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் வந்து அவரை பார்க்க கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப இந்த படத்துல அதுவுமே அவருக்கு அந்த திரும்பி அந்த நேம் வரக்கூடாதுன்னு நான் ரொம்பவே எச்சரிக்கையா இருந்தேன் ப்ரோ. ஆனா அந்த லாங் ஹேர் விட்டுட்டு அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல அவர் வந்த உடனே அந்த வைப் வந்து தியேட்டர்ல வந்துட்டு அவங்க சொன்ன ஆரம்பிச்ச உடனே ஒரு 4 பேர் கேட்டுடுச்சு. அந்த பையன் வந்து குட்டி பையன் வேறயா, கேட்டு இந்தியன் தாத்தான்னு கத்தனான். அவரு முன்னாடி ஒரு 2, 3 தடவ சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா இது அப்படின்ற மாரி எனக்குமே வந்து அதுக்கப்புறமா அந்த மைண்ட்ல நம்ம மைண்ட் யாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா யாருக்கு அந்த மாதிரி பக்கத்துல சொல்றது வந்து அப்படியே மைண்ட்ல பதியும்ல. அங்க பதிஞ்சது தான் ப்ரோ. அந்த வைப்புக்குள்ளே போயிட்டேன் நானும். சுகுமார்ண்ணா, சொல்லு பரணி. நான் படம் பார்க்குறப்போ ஒரு கேரக்டர் மேல பெருசா இம்பாக்ட், ஐ மீன் ஸ்டோரியா பெருசா இல்லைனாலும் ஏதோ ஒரு சைடு கேரக்டரா வந்து அந்த கேரக்டருக்கு காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா, ஸ்க்ரீன்ல அதிகமா காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா, நான் யோசிப்பேன் இந்த கேரக்டருக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இது ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு த்ரிஷா அவங்க கொஞ்சம் சீன்லேயே ஸ்டார்ட் ஆன உடனே வந்துருவாங்கல்ல, அவங்க வரப்பெல்லாம் வந்து இந்த கேரக்டர்னால படத்துக்கு என்ன இம்பாக்ட் இருக்க போதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா அவங்க இம்பாக்ட் குடுக்காம இன்னொரு கேரக்டர் இம்பாக்ட் குடுக்கவும், அட பாவிகளா! இவங்களுக்கு குடுத்த பாதி ஸ்க்ரீன் ஸ்பேஸ இன்னொரு கேரக்டர் குடுத்துருக்கலாமேடா! அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும். சரி, மத்த எல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? நம்ம சொல்லிருவோமா? சொல்லுங்கண்ணா. ஓகே. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து ஒரு 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 சீன் ஒன்று வரும். த்ரிஷாவோட இன்ட்ரோ சீன் வரும். அந்த இன்ட்ரோ சீன்ல அதுக்குள்ள ஒரு கட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் போடுவாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் பார்த்துட்டு நம்ம பக்கத்துல இருக்க நண்பர் வந்து ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ, இவங்க தான் அவங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆக்சுவலா அப்படி கொண்டு போய் அதனால ஒரு 2 பேத்துக்கும் ஒரு முட்டு வந்து அதனால வந்து அந்த பகை வந்து பெருசா இருந்துச்சுன்னு அதனால இப்படி ஒரு இன்ட்ரோல் பேக் வச்சிருந்தாங்க அப்படின்னாலும், இல்ல அதனால அந்த செகண்ட் ஹாஃப் கண்டினியூ ஆகுது அப்படின்னாலும் இன்னும் ஒரு ஒரு தீயா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம நண்பர் சொன்னார் ஃபர்ஸ்ட் அவர் ஷாக் ஆயிட்டாரு. நான் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு. பட் என்ன அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு மணிரத்னம் படங்கள்னாலே நமக்கு செட் ஆகாது. நமக்கு ஒரு சில படங்கள் தான் விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அதனால வந்து நான் வந்து ஜஸ்ட் கமலஹாசன் பிடிக்கும், சிலம்பரசன் பிடிக்கும். நம்ம 2 ஃபேவரேட் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஏஆர் ரஹ்மானோட பாடல்கள் எல்லாமே
ஆடியோவா ஃபர்ஸ்ட் லிசனிங்லேயே பிடிச்சி போச்சு. முக்கியமாக முத்தமலை, விண்வெளி நாயகா, அப்புறமேட்டு 5 வண்ண பூவு, அதுக்கப்புறம் தான் மற்ற 2ம். பிடிக்காதது 2, அது 2 விட்டுருங்களேன். ஆனால் படத்துக்குள்ளே போகிறோம், ஒரு எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் தான் போகிறோம். காலையில் எந்த ரிவ்யூமே பார்க்காம நம்ம வந்து டேரெக்டாக ட்விட்டரே ஓப்பன் பண்ணாமல் போகணும் தான் எண்ணம். ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அந்த நம்ம நண்பர்கள் குரூப். அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க காலையிலேயே. எப்படி ஷேர் பண்ணாங்கன்னா, யாரும் அந்த தெலுங்கு சைடில் இருப்பார்ல வெங்கி ரிவ்யூஸ்னு, அவர் ஏதோ ஒரு எமோஜி போட்டார் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி விட்டாங்க. எமோஜி போட்டால் டெலிட் பண்ணிட்டார் போல இருக்கு, அது தெரியல, அது வேற கதை. நமக்கு அப்பயே நெகட்டிவ் ரிவ்யூ மைண்டில் பதிய வைக்கிறாங்க. நம்ம ஒரு வேளை சரி படம் வந்து ஏதோ நெகட்டிவாக தான் இருக்க போகுது, நம்ம எதிர்பார்த்தது நம்ம ஃபஸ்ட்டு பெருசாக எதிர்பார்க்கலனாலும் நம்ம 2 பேத்துக்காக தான் போகிறோம், தேட்டரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தேட்டருக்கு போயாச்சு. எனக்கு வந்து ஓப்பன் பண்ண உடனே அவங்க வந்து கதைக்களத்துலேருந்து எப்பவும் போல மணிரத்னம் வந்து இந்த நியோனா டைப்போ இல்லை வந்து இந்த எப்படி சொல்கிறது நான் லீனியர் டைப்போ வைக்க மாட்டார். அவர் டேரெக்டாகவே கதைக்குள்ளேயே போயிடுவார், குழப்பம் இல்லாமல் அந்த டைம் பீரியட்லேயே போயிடுவாருங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி போயிட்டாரு. ஓப்பனிங்கில் அந்த டிஏஜிங் லுக்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு, அந்த அவங்க கான்செப்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெயின் விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கு வந்து நிறைய பேர் நான் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ போட்டிருந்தேன். என்னடா இவன் ஒருத்த மட்டும் தான் பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டிருக்கான், ஏகப்பட்ட கோட்ஸ். நான் படம் முடிச்சு வந்து பார்க்குறப்ப தான் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன டீசென்ட் குட்டாகவே இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் விறுவிறுன்னு போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடங்கள் ரொம்ப கம்மியான இடங்களை தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கமலோட இன்ட்ரோ ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் சிம்புக்கு சூப்பரான இன்ட்ரோ இருந்துச்சு. சிம்புக்கு செம்ம அப்ளாஸும் பயங்கரமாக இருந்துச்சு தேட்டரில். இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூராமே சிம்பு வந்து எங்கெல்லாம் படம் வந்து கொஞ்சம் தொய்வு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அப்பயே சிம்புவோட அந்த சீன்ஸ் வந்து பற்றி வச்சு சூப்பராக போயிடுச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது இன்ட்ரோல் பேக்கை தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரோல் பேக்கை தவிர நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்ட்ரோல் பேக் நம்ம இன்னொரு படத்தை ஞாபகப்படுத்தின்னு வச்சுங்களேன், ஞாபகப்படுத்துறதை விட செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆரம்பிக்கிறது அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சிங்கிறப்ப ரொம்ப கொடுக்கும். அந்த படத்தை அப்படியே வந்து நம்ம பாட்டு மட்டும் தான் போடலை, பின்னாடி பாட்டு போட்டதும் அதே தான் எல்லாமேங்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் படத்துக்கு மிகப்பெரிய லெட் டவுன் நான் சொல்லுவேன். அதில் என்ன பல வகையில் என்னன்னா மணிரத்னம் படங்கள் அப்படின்னாலே நமக்கு பல விஷயம் இருக்கும். ஒன்று என்னன்னா படம் வந்து இப்படி தான் போகும், பொறுமையாக தான் பேசுவாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் எமோஷன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகும், அப்படி தான் போகும். ஆனால் இந்த படத்தில் என்னன்னா எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸு, நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸு, படத்தில் லாஜிக்கு, ஃப்ரேம்ஸ், எமோஷன்ஸ், அது ஸ்டன்னிங் மொமெண்ட்டு, ரிமார்க்கபிள் சீன்ஸ்ன்னு சில சீன் சொல்லுவோம்ல, அப்படி எதுவுமே இல்லாத ஒரு மணிரத்னம் படமா எனக்கு இருந்துச்சு. ஒரு ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிரேமியா, காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு படத்துல, அப்படின்னா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு படமா இருந்துச்சு. ஜஸ்ட் அவங்க நான் எப்பவுமே எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க எல்லாம் இப்ப சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்ப நாயகன் படத்தை தாண்டுற மாதிரி ஒரு படம் நீங்க எல்லாம் சொல்றதுனால நான் சொல்றேன், நாயகன் படத்தை ஒரு இன்ச்சு கூட அந்த படம் டச் பண்ண முடியாது எந்த வகையிலுமே. மேக்கிங் வைஸ், கேஸ்டிங் வைஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், நீங்க என்ன வேணா எடுத்துங்க, எப்படி வச்சாலும் அந்த படமும் இந்த படம் வேற வேற தான். ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு இன்ச்சு கூட டச் பண்ண முடியாது. இந்த படம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எமோஷனலாக எந்த கனெக்டும் நம்ம கூட ஆகாம போற படம். பல வகையில வந்து சில பல குறைகள் இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை, நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரிஷா போர்ஷன் படத்துக்கு தேவையே இல்லை, தூக்கியிருந்தா அதுக்கும் கதைக்கும் எந்த ஒரு இதுவுமே ஏற்படுத்திருக்காது. நம்ம நண்பர் ஒன்று சொன்னார், கிட்டத்தட்ட நான் படம் பார்க்கும்போது எனக்கும் தோணுது அதுதான். அதாவது இப்போ எப்படி கபாலியில் வந்து கபாலி வந்து அவரோட மனைவியை தேடி போகிறாரோ அதுதான் கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் கேங்ஸ்டர் படமாக அதை ப்ரொமோட் பண்ணாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வந்து இது எப்படி ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல யாரை தேடுறாங்களோ அவங்கள தேடியே அந்த சக்திவேல் கதாபாத்திரம் போகிற மாதிரியும், அந்த சக்திவேல் கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை தேடி போகும்போது, இன்னொரு கதாபாத்திரம் தேடி போகிற கதாபாத்திரத்தை தேடி போகும்போது அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, இல்லை அவங்களோட இந்த காரணத்துக்கு நம்ம தான், அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம தான் சொல்லி திருந்தி, நம்ம இந்த கேங்ஸ்டர் வேணான்னு சொல்லி திருந்துன்னு நினைக்கிற ஒரு மனுஷனால திருந்த முடியல, அவரை எதிரிகளோ இல்லை அவர் சூழ்ந்திருக்க ஆட்களோ திருந்த விட மாட்டாங்க. இப்போ அவர் அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணாரு, இப்போ இவர் திருந்துறாரா இல்லையா, இதுக்கு பின்னாடி வர முதுகு குத்தல்களை எப்படி சமாளிச்சாரு அப்படின்னு கதை கொண்டு போய் அந்த கேரக்டரை கண்டுபிடிக்கிற ஒரு படமாவே இந்த திரைக்கதை போயிருந்துச்சுன்னா அந்த படம் வந்து உண்மையாலுமே அவங்க சொல்ற மாதிரி நாயகன் அளவுக்கு தாண்டி போனாலும், தாண்டி போகாவிட்டாலும் ஓரளவுக்கு அந்த மாதிரி ஒரு கல்ட்டா வந்து கொண்டு வந்திருக்கலாம். கமலோட ரைட்டிங்ல நான் அதுதான் எதிர்பார்த்தேன். பட் இதுலன்னா கமல் மணிரத்னம் 2 பேரும் திரைக்கதையில இணைஞ்சும் ரைட்டிங்ல ஒரு புதுசுன்னு ஒண்ணுமே இல்லை. 80ஸ்லயோ 70ஸ்லயோ 60ஸ்லயோ இந்த படம் பார்க்கலாம் கூட பார்க்கலாம். இப்பயும் அதே அம்சம் தான், வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் சொல்லுவாங்க, இது ஓல்டு ஒயின் இன் ஓல்டு பாட்டில்லே இருக்கு, ஒண்ணுமே புதுசாகவும் இல்லை அப்படிங்கிறதான் குறையா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நிறை குறை ரெண்டுமே சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நிறை சொல்லணும்னா இந்த படத்தில் சிலம்பரசன் டிஆர் தான்.
சிலம்பரசன். அவர் எஸ்டிஆர் வந்து எங்கெங்கெல்லாம் படத்துல வராரோ அங்கங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அவரையுமே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. எப்படின்னா பல இடம் அவருக்கு வந்து வச்சிருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட எப்படின்னா சக்திவேல் இல்லாத இடத்துல இவர் இந்த அமரன் என்ன பண்ணாரு, அவர் எப்படி அந்த 2 வருஷம் தாக்கு பிடிக்கிறாரு, எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் காமிச்சிருக்கலாம். ஆனா எதையுமே காமிச்சாச்சுட்டு ஒரு 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 கேரக்டர் வந்து நெகட்டிவ் ஷேடுக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இதுதான் கொடுத்துட்டாங்களே தவிர வேற ஒண்ணுமே கொடுக்கல. அந்த கேரக்டர் டெப்த் கொடுக்கல. எந்த நீங்க மணிரத்னம் படம் எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பலவிதமான கதாபாத்திரங்கள் வரும். பலவிதமான கதாபாத்திரங்களுக்குள்ளயும் ஒரு கதாபாத்திர வடிவமைப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த கதாபாத்திர வடிவமைப்பு படத்துக்கு தேவையில்லாம உள்ள வராது. ஏதோ ஒரு வகையில் அந்த படத்துக்கு கதைக்கு தேவைப்படும். அந்த கதாபாத்திரங்கள் உங்க மனசுல பதிஞ்சிடும். காலத்துக்கு ஏதாச்சும் ஒரு படத்துல 4 கதாபாத்திரம் டக்குன்னு சொல்லிடலாம். இப்போ நீங்க வந்து நேரடியா வந்து நீங்க கன்னத்தில் முத்தமிட்டால் போனீங்கன்னா பிளாஸ்பேக் பர்சன் போயிடலாம். இல்ல வந்து நாயகன் போனீங்கன்னா ஜனகராஜ் கதாபாத்திரம், இல்ல டெல்லி கணேஷ் டப்பிங் ஒரு இது பண்ணுவார், பேர் என்னது டிரான்ஸ்லேட் பண்ணுவார்ல, அது மாதிரி ஏதோ ஒரு கதாபாத்திரம் 1 2 கதாபாத்திரம் இல்லையா, அந்த ஒரு பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பான்ல, அப்பா மர்கே அப்படின்னு சொல்லு, பாபா மர்கேவா, அது மாதிரி சொல்லும்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு கதாபாத்திரங்கள் நீங்க வந்து காலம் பூரா வந்து நிற்கும். ஆனா இந்த படத்துல அப்படி எந்த ஒரு தனிப்பட்ட கதாபாத்திரங்களும் இல்லை அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் நான் ஒரு நிமிஷம் நான் பற்றி கேட்டுக்கிறேன் மட்டும். நான் பேசுறது கேக்குதா? அதை மட்டும் கேட்டுக்கிறேன். கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே, நான் பாட்டுக்கு லைட்டா நான் பாட்டுக்கு லைட்டா போயிட்டு கடைசி வரைக்கும் நீங்க பேசவே இல்லைன்னு சொல்லி யாராவது மெசேஜ் அனுப்பிச்சீங்க வாட்ஸ்அப்ல, நான் அதை பார்க்காம போயிடக்கூடாதுல்ல. அப்புறம் என்னன்னா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தது இதான், அந்த மணிரத்னம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு படத்திலேயே ஆல்பம் பயங்கரமா ஹிட் ஆகும் ஒரு சாங், அந்த சாங் படத்துல ஏதாவது ஒரு வகையில சொதப்பி வச்சிருவாரு, இல்லை படத்துல தூக்கிடுவாரு. இந்த படத்துல நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிச்சு முத்தமலை பாட்டு அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இந்த பாட்டு ரிலீஸ் அன்னைக்கு உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். இந்த பாட்டு ஒருவேளை படத்துல ஏதாவது வைக்காம போயிடுவாரோ, இல்ல வந்து ஏதாவது ஸ்கிப் பண்ணிடுவாரா, இல்ல வந்து முழுசா அதாவது துண்டு நடுவில் பேச விட்டுருவாரோன்னு டவுட்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுதான் பண்ணி விட்டாரு. முத்தமலை பாட்டு படத்திலேயே இல்ல, ஒரு பிஜிஎம் ட்ராக்கா ஒரு இடத்துல யூஸ் பண்ணாரு. விண்வெளி நாயகா படத்துல இல்ல, என்டேடிஷன் வச்சாங்கலாம் விட்டுறலாம். அந்த கண்ணாடி போடுறப்போ எதுக்கு அந்த பாட்டை போட்டீங்க எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக இதுக்கும் அந்த லொகேஷனுக்கும் அவர் கண்ணாடி போட்டதுக்கும் இந்த பாட்டுக்கும் பாடல் வரிகளுக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில சம்பந்தம் இருக்காது. பரிதாபங்கள் கோபி மாதிரி தான் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. இவர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு 2010ல இருந்து இந்த வேலை செய்யறாரு. ஒரு மனுஷன் 15 வருஷமா இந்த வேலை செய்யறாரு. யார்? மணிரத்னம். அதுக்கு முன்னாடி வந்து பாடல் காட்சிகளுக்கு அவர் தான் வந்து இந்த விஷுவல்ஸ் வந்து அவர் தான் ஃபேமஸ். அதுக்கப்புறம் சங்கர் இந்த பிரம்மாண்டத்துக்கு ஃபேமஸ். ஆனா இவங்கலாம் வந்து 2 பேரும் இப்போ பாடல்கள்ல ரொம்ப சொதக்கிட்டாங்க. அது எனக்கு மணிரத்னம் வந்து சொதப்புறது எப்படின்னா, எனக்கு பிடிச்ச பாடல் எல்லாத்தையும் அவர் நாஸ்தி பண்றது இருக்குல்ல. இப்போ முத்தமலை விண்வெளி நாயகம் படத்துல இல்ல, இந்த வீரா ராஜா வீரான்னு ஒரு பொன்னியின் செல்வன் 2ல ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து நமக்கு வந்து நீங்க வந்து டிவில பார்க்கும்போது இருக்கும், படத்துல இருக்காது சாங். அதுதான் நல்ல சூப்பர் சாங். பாட்டு மேல அதனாலதான் போடணும்னு நினைக்கிறேன். அதாவது கேஸ் இல்ல அது ஒண்ணு. அடுத்து வந்து அலைகடல்னு ஒரு பாட்டு வரும் பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பாட்டுல. அந்த பாட்டு வந்து ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ ஆடியோவா இருக்கும். அப்படியே கண் மயங்கி டெய்லியும் கேட்பேன். அந்த பொன்னியின் செல்வன் ஸ்பேஸ் டைம்லாம் வந்து என்ன பண்ணுவேன், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டே நமக்கு வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தும், ஒரு ஏதோ ஒரு வகையில் நமக்கு சோகத்தை, மெல்லிய சோகத்தை நம்மள்ட்ட கொடுக்கும். அதே மாதிரி காதலையும், அதாவது மெல்லிய சோகத்தையும் காதலையும் கலந்து ஒரு சேர கொடுக்கக்கூடிய பாடலாம் அந்த அலைகடல் பாட்டு இருக்கும். ஆனா விசுவலை வச்சாரு பாருங்க, நிலா அது வானத்து மேலேக்கு போடுற காஸ்டியூம் வச்சு விட்டு அப்படியே போட்டு விட்டு ஐஸ்வர்யா போட்டு அந்த பாட்டை அது ஒரு 3.5 நிமிஷம் பாட்டை 1 நிமிஷம் வச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி செக்கச்சி வந்த வானத்துல மலைக்குருவி பாட்டை வந்து சும்மா எப்படிப்பட்ட சாங் வந்து அப்படி பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து கடல்னு ஒரு படமா அடியே அடியேன்னு ஒரு சாங், அதுல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன், அடியே அப்படின்னு. மூங்கில் தோட்டம்னு ஒரு பாட்டு, நெஞ்சுக்குள்ளேன்னு ஒரு பாட்டு. அதுக்கு முன்னாடி போனா ராவணன்ல காட்டுச்செடிக்கு பாட்டு, காட்டுச்செடிக்கெல்லாம் பாட்டு, காண்டான பாட்டு. எப்படிப்பட்ட பாட்டு நீ என்ன வந்து சிசுல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி நமக்கு வந்து பாடல்களை கொத்தி கொதறி அந்த சில பேர் டிஜேங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணுவாங்க, பாட்டு நல்ல பாட்டை கெடுத்து விட்டுருவாங்க. இவர் என்ன அவர் பாட்டு அவரு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு படத்துக்கு பெஸ்ட் சாங் வாங்கிட்டீங்க, அந்த பெஸ்ட் சாங்கை படத்துல யூஸ் பண்ணோம்னா எதுக்கு வாங்குறீங்க, வேற படத்துலயாச்சும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். இந்த படத்துலயும் அப்படிதான். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, நம்ம வந்து ஸ்பாய்லர் இல்லாம பேசுறதுனால இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். மற்றபடி ஸ்பாய்லர் பேசும்போது சில பல கேரக்டர் நான் எதுக்கு இந்த முன்னாடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேங்கிறா சொல்றேன். ஏன்னா எப்பவுமே நான் வந்து இந்த லாஜிக்ங்கிற வார்த்தை படம் பார்க்கும்போது யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம என்ன படங்கிறதே லாஜிக் இல்லாததான், நம்ம ஜாலியா போய் என்டர்டைன்மெண்ட் பண்றது. ஆனா அந்த மணிரத்னம் மாதிரி ஆட்கள்லாம் என்னன்னா அவங்க அந்த லாஜிக்லாம் பர்ஃபெக்டா பார்க்கக்கூடிய, பர்ஃபெக்ஷனுக்கு உதாரணம் நீங்க மணிரத்னம் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை பர்ஃபெக்ஷன் உதாரணமா மணிரத்னம் பார்த்து படம் பார்த்து கத்துக்கணும் அப்படிம்பாங்க. அதனாலதான் அவர் படத்துல இப்படி ஒரு சீனா அப்படி கிளைமேக்ஸ் தீபக்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த சீனை வச்சு சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு, அந்த கேரக்டருக்கு இன்னொரு அமரன் கேரக்டருக்கு இப்படி ஒரு விஷயம் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி இந்த கேரக்டர் இப்படி கொண்டு வந்தீங்களாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இது மாதிரி பற்பல கேள்விகளும் சந்தேகங்களும் அப்புறம் என்ன மன குமுறல்களும் நாளைய ஸ்பாய்லர் ஸ்பேஸ்லையோ இல்லை நாளை மறுநாள் சனிக்கிழமை ஸ்பாய்லர் ஸ்பேஸ்லையோ டீட்டெயில்டாக பேசுவோம். இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் உடனே சொல்லுங்கள். சிலர் சொல்லலாம், என்ன அது மற்ற படங்கள்லாம் முட்டு கொடுத்து பயங்கரமாக முட்டு கொடுத்து
இந்த படத்துக்கு வந்து ஏன் இப்படி நெகட்டிவ் பரப்புற, கமல் படம்னாலே நீ நெகட்டிவ் பரப்புற அப்படின்னு சொல்லலாம். கமல் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஸ்பேஸ் போட்டதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன 2 படங்கள் வந்து ஒன்னு இந்தியன் 2, இன்னொன்னு இது என் மேல தப்பு இல்லை, கமல் மேல தப்பு. 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கிறது, ஒன்னு இந்தியன் 2, இன்னொன்னு இந்த படம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ போட்டேன். எனக்கு படம் பிடிக்கல அப்படின்னா ரிவ்யூ போட மாட்டேன். அதனால செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு முழு ரிவ்யூ போடல. ஏன் ரிவ்யூ போடலன்னு கேட்கறவங்களுக்காக இந்த பதில். பொறுமையா போட்டுக்கலாம் அப்படிங்கிற காரணம் தான். நாளை மறுநாள் கூட பொறுமையா ரிலாக்ஸா போட்டுக்கலாம், டீட்டெயிலாக போட்டுக்கலாம். இல்லைன்னா சுருக்கமா ஜஸ்ட் என்னவா பிலோ ஆவரேஜ்னா அப்படி ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம்னு. இவ்வளவுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன். மற்றவங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். நீங்க கமல் படத்துக்குலாம் ஹேட்ரேட் பார்க்குற ஆள் கிடையாது ப்ரோ. ஏன்னா நீங்க ஜென்ரலாகவே கமலோட ஃபேனாக தான் இருந்தீங்க. அது நீங்களே சொல்லியிருக்கீங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் பர்சனல் அப்படின்னு. பட் நான் என்னோட சைட்லேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு சொல்லலை. நிஜமாவே நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அது எல்லாத்துக்குமே எனக்கு ஒத்து போகும். கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் நானுமே இன்னைக்கு ஃபீல் பண்ணேன். நான் ஒரு ஃபன்னாக 2 விஷயத்துக்கு வருத்தப்பட்டேன். ஒன்று என்னன்னா, மேக்கிங்னா என்ன, சினிமானா என்ன, கிராஃப்ட்னா என்ன, நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரேமு, எமோஷன், இது எல்லாமே நம்ம அதிகமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தான் கமலஹாசன். அவருக்கு தெரியாத சினிமா கிடையாது. அவர் ஏன் வந்து என்னன்னா, இப்போ லாஸ்ட் 2 படத்துலையும் இந்த மாதிரி ஒரு கன்வின்சிங் இல்லாத, நம்ம பார்க்குற நமக்கே அது கன்வின்சிங் இல்லாதப்போ அவருக்குலாம் அது என்ன சொல்றது, ஊறி போன ஒரு விஷயம். எப்படி வரும், இது எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கிறாள். பட் ஏன் கன்வின்ஸ் ஆனாரு, எதுக்காக இப்படி எடுக்கிறாருன்னு ஒரு வருத்தம் இருந்தது. 2வது வருத்தம் ரொம்ப ஃபன்னான வருத்தம் என்னன்னா, விஷால் ப்ரோ நினைச்சு நான் வருத்தம் படம் பார்க்குறப்போ. சுகர் பேபி வந்து என்னன்னா விஷுவலே வந்து வரலையே, ஐயோ மனுஷன் நினைப்பி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு, புலங்கி வந்திருப்பாருன்னு. கரெக்டா ப்ரோ ஃபீல் பண்ணீங்களா? ஏன்னா சுகர் பேபிக்கு அவர் மட்டும்தான் வைப் பண்ணிட்டு, அவர் மட்டும்தான் சுகர் பேபிக்கு வைப் பண்ணிட்டு, அது மட்டும் தான் சூப்பர் சாங்னு மற்ற சாங் கம்பேர் பண்றது கூட சேர்த்துட்டு இருந்தாரு. சுகர் பேபி சொல்லுங்க, சுகர் பேபி சொல்லுங்க அப்படின்னு அவர் தான் வருத்தப்பட்டிருப்பாரு எனக்கு திரும்பி. சுகன் ப்ரோ அவர் எங்க ப்ரோ திரிஷாவை காட்டாம ஸ்கிரீன் விட்டு கண்ணே எடுக்கல. சுகர் பேபி சாங் இல்ல ப்ரோ, திரிஷாவை சொன்னாரு. அந்த பாட்டெல்லாம் இல்ல, அந்த பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மத்த 3 பாட்டுல ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த 2 பாட்டு ஏன் அப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. சுகர் பேபி பாட்டுலாம் படத்துல வச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் மறிக்கொழுந்து வாசனை வந்ததுக்காச்சு சரி இல்ல வந்துச்சு, ஆல்பம் எல்லாம் ஹிட் ஆயிருச்சு, அந்த பாட்டு வர ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்காச்சும் பேருக்காச்சும் ஏதோ ஒரு இடத்துல சும்மா வச்சுக்கோ. இன்ட்ரோல் முடிச்சுட்டு எப்படி என்கரேஜ்ல போறீங்களா, அது மாதிரி இன்ட்ரோல் ஆரம்பிக்கும் போது படம் முடிச்சு இன்ட்ரோல் முடிச்சு பின்னாடி ஓட்டிக்கிட்டே அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு லிரிக்கல் வீடியோவாச்சும் போட்டிருக்கலாம், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆசுவாசப்படுத்தி அமைச்சிருக்கலாம். அதை பண்ணாம விட்டுட்டாங்க. எனக்கு இந்த ஆரம்பம் படத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் ஒரு பாட்டு இருக்கும். எனக்கு அந்த ஆல்பம்லயே எனக்கு பிடிச்ச பாட்டு அதுதான். ஆனா அது படத்துலயே வராது. எனக்கு மொரட்டு காண்டா நடம் அதுதான். ஆல்பம்லயே பிடிச்ச சாங்கு படத்துல வராம போயிடுச்சு. அது பெரும்பாலும் விஷ்ணுவர்தன் அதை பண்ண மாட்டார். அந்த படத்துக்கு ஏன் பண்ணாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதே மாதிரி இந்த மணிரத்னம் ஒவ்வொரு படத்துக்கும் பண்ணாரு. எந்த அலைக்கடல் நான் ரொம்ப ஒத்து போறேன் நீங்க சொன்னது. ஐயோ நான் ரொம்ப வெறுத்துட்டேன். அலைக்கடல் ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. தெரியும் ஏன் ஃபீல் பண்ணீங்க தெரியும். ஏங்க சத்தியமா அந்த பாட்டுக்காக தாங்க ஃபீல் பண்ணேன். நீங்க வேற ஏங்க. இல்ல நம்ம பிரகாஷ் அலைக்கடல் சாங்க பத்தி பேசுறப்போ வேற யாரோ வந்திருக்காங்க. இல்ல வந்திருக்காங்க, வேற யாரோ வந்திருக்காங்க. பாலாஜி தான், கமல் தான், கமல் தான் பேசினாரா? அப்ப கட் ஆயிருச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ரோ, ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் செட்டே ஆகல ப்ரோ. அவர் இங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, அங்க ஒண்ணு வாசிட்டு இருக்காரு. அது சொன்னா திட்டுவாங்க. இல்ல உண்மைதான். நான் படம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ட சொன்னேன், ட்விட்டர்ல ஒரு மீம் இருக்கும். அது ஒரு பெரிய நடிகர் படம். அந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். இது வந்து ஒரு குறிப்பிட்ட சில பல வருடங்களுக்கு முன்னாடி நினைச்சேன். அப்போ சேட்டுன்னு ஒருத்தர் மீம் போட்டிருப்பாரு. ஏஆர் ரஹ்மானை பார்த்துட்டு என்னங்க மியூசிக், நான் என்னமோ பண்றேன், நீ வேலையை பாரியான்னு சொல்லி ஸ்கிரீன்ல உள்ள சொல்ற மாதிரி. அது மாதிரி இங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமா இன்ட்ரோல் பிளாக்ல என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு வேற ஒரு பீச்சம் போட்டிருப்பாரு. ஏன் என்ன சீனு ஓடிட்டு இருக்காங்க தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா சில பேர் என்ன இருப்பாங்க, அவருக்கே கிளாஸ் எடுக்காரு இவருக்கே கிளாஸ் எடுக்கான்னு கேட்பாங்க. நமக்கு இந்த ஒரு ஒப்பீனியன் சொல்றேன், படத்துல நான் செஞ்சா போச்சு பிஜிஎம் சில இடத்துல. ரீசெண்டா ரொம்ப பண்றாரு. ரீசெண்டா வர படத்துல அயலானு, அப்புறம் இந்த படம், அப்புறம் 10 தலை, எல்லாத்துலயும் சீன் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் சம்பந்தமே இல்லாம ஒரு பிஜிஎம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் போடுறாரா இல்ல அவர் பையனோட்டு போட விடுறாரான்னு வேற தெரியல. இல்ல இந்த ப்ரமோஷன் டைம்ல சின்ன ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மியூசிக் ஒன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்ற மாதிரி. அடவு முடிச்சிட்டாங்க ஷூட்டிங் எப்பயோ 6 மாசம். என்ன ப்ரோ? இல்ல ரஹ்மான் அவ்வளவு படம்லாம் ஒன்னும் புக் ஆகலன்ற, மியூசிக் போடல இன்னும் ஃபுல்லா. கரெக்ட். இல்ல நீங்க அந்த ப்ரமோஷன் டைம்லயே பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கிட்ட சாங்ஸ் முடிஞ்சிச்சா ஆர்ஆர் முடிஞ்சிச்சா அந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க.
ஸோ இன்னும் இல்ல கம்ப்ளீட் இல்ல ஆகல. bro, எப்பவுமே ஆர்ஆர்லாம் எல்லா படத்துக்குமே கடைசி டைம்ல தான் பண்ணுவாங்க. அது உடனே எல்லாம் சீக்கிரமா முடிச்சு வச்சுட்டுலாம் வந்து இவ்வளவு நாளைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்லாம் இல்ல. ஒருத்தர் போட்டிருந்தாரு யாரோ யூஎஸ் வெர்ஷன்ல முத்தமலை சாங்கே வரலன்னு சொல்லிட்டு. இங்கேயுமே வரலையாடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு இது பார்த்தேன், தி வெர்ஷனா சின்மை வெர்ஷனா ஒரு டேஷும் கிடையாது, நான் படத்துல போங்கடா அந்த மாதிரி ஏதோ போட்டு ப்ரோ அதை அந்த விடுங்க ப்ரோ, 2 படத்துலையுமே தர்பார்ல ப்ரோ. ரஜினி பேசுற அந்த டைலாக்ல வந்து மீன் அந்த தானே. டைலாக் ப்ரோ தான். இந்தியன் டூலையும் சரி, இந்த படத்துலையும் சரி, விண்வெளி நாயகா அங்க பாரா, ரெண்டையுமே என்ரோலிங் ஒரு எங்க மனசாட்சியே பாரா எல்லாம் நாங்க பண்றாங்க இந்தியன் ப்ரோ. 3ல எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் கமல், தயவு ப்ரோ செஞ்சு ப்ரோ இல்ல விடுங்க இல்ல ப்ரோ, பாரா நாங்க விஷால் ப்ரோ. இந்தியன் 3ல வச்சிருக்கோம். இல்ல இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வேற இந்தியன் த்ரூ வேற வேணுமா? இல்ல அடுத்து கமல் வந்து ஒரு புது டைரக்டர் கூட படம் நடிக்கிறாருன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அந்த படத்து மேல ஆமா கொஞ்சம் ப்ரோ. hope இருக்கு. கதை ஆமா கமல்து தான். ஏங்க, நீங்க வேற பேசாம இருங்க. மறுபடியும் ஏங்க அதே அவர்து தாங்க கதை, உண்மையா அப்ப அவர் தான் இந்த ஆடியோ படத்துக்கு இருந்து கதை யாரு? சொன்னாங்களேங்க. இந்த படத்தோட கதை யாரு? இந்த படத்துக்குலாம் கதை இந்த வரல ப்ரோ. படத்தோட கதை வந்துட்டு கமலுங்க. ஆனா அதை எடுத்து டோட்டலா மாத்திட்டாருங்க நம்ம ஐயா. இல்லைங்க, கதை கரெக்ட். அதுதானே கருங்கிறது இல்ல, சொல்லியிருந்தாரு. கதை கரு மட்டும் கமல். அப்புறமேட்டு கரெக்ட். திரைக்கதை வந்து மாத்திருக்கிறது மணிரத்னமும் சிவா ஆனந்த்னு ஒருத்தர் இருப்பார்ல, இவங்க 3 ஆமா பேரும் ஆமா. சேர்ந்து தான் மொத்தம் ஓவரால் ரைட்டிங் கமல், மணிரத்னம், சிவா ஆனந்த் 3 பேர்னு வச்சுக்கங்களேன். அடுத்து சிசிவில மாமாவா வருவாரு அன்பறிவு அவர்தான். படத்து ஆமா அன்பறிவு படத்துக்கு முழுக்க முழுக்க கதை, திரைக்கதை, வசனம் 3மே வந்து கமல்ஹாசன் தான். ஜஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நீங்க படத்தை டேரக்ட் மட்டும் பண்ணா போதும், அன்பறிவு டேரக்ட் மட்டும் தான் பண்றாங்க 2 பேரும். அப்புறம் சிவா ஆனந்துங்கிறது உங்களுக்கு தெரியும், சிசிவில மாமான்னு சொன்னார்ல, அந்த மாமா தான். ஆமா. நல்லா இருப்பே தம்பி, நல்லா இருப்பே தம்பி, நல்லா இருப்பே தம்பின்னு அதுக்கு ஒரு சீன் வரும்ல கடைசியா ஜோடியா, சிம்பு கொல்லுவாரு, அது அந்த அருண் காரணத்துக்காக விஜய் தான். கொல்லுவாரு, அந்த அருண் அந்த விஜய் அந்த கொல்லுவாரு. அந்த 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 சீன்ல அந்த சீனுக்கு உருத்தான நபர். பிரகாஷ் அண்ணன் தனியா அவுட் ஆஃப் த டாபிக் ஒன்னு கேட்கணும், கேட்கலாமா? கேட்டுருங்க. கேளுங்க. ஓகேண்ணா, சாரி. இல்லண்ணா காலையில இருந்து ஒண்ணு போயிட்டு இருக்கே, அது உண்மையா அதுல தெரிஞ்சு சொல்லுங்கண்ணா. ப்ரோ நீங்க அது ஒரு குபீர் ஒரு சைடு மூமெண்ட் ஒன்று நடந்துச்சு ப்ரோ. இல்லங்க, ஒரு இல்ல சைடு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு சைடு ஒரு மாதிரி வருத்தமா இருந்துச்சு. அதான் கேட்கறேன். நான் வந்து பல நாள் சொல்லிட்டு இருக்கேன், பல நாள் நம்ம ஸ்பேஸ்லயே நம்மளே நானே ஒரு 100 தடவை 50 தடவை சொல்லியிருப்பேன். அந்த படம் இப்போதைக்கு நடக்க போறது இல்லை, நடந்தா பாத்துக்கலாம். நடக்கலன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க சூரிய ரசிகர்களே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கண்டிப்பா நடக்கலன்னா ரொம்ப சந்தோஷம் தான் படுங்க. அந்த படம் இதுக்கு மேலே நடந்து உங்களுக்கு இதுக்கு மேலே டிலே ஆகக்கூடாது. கேட்கல ப்ரோ, அவர் எஸ்டிஆர் வெற்றிமாறன் கேக்குறாரு. ஆமா, அது ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த சைடு சூர்யா வாடிவாசல் நான் ரொம்ப எதிர்பார்த்தாதான். எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு பல வருத்தம் இருக்கு சிம்பு மேல. எனக்கு என்னன்னா, ஒரு கமர்ஷியல் டைரக்டர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு படம் பண்ண வராங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட முழு ஒத்துழைப்பை கொடுத்து சீக்கிரம் படத்தை முடித்து கொடுத்து வருஷத்துக்கு ஒரு படமாச்சு ரிலீஸ் பண்ணலாம். ஆனா இப்போ செக்கச்சி வந்த வானம் மணிரத்னம் படத்துக்கு நல்லா கோஆபரேட் பண்ணாரு. அது வந்து எப்படின்னா ஒரு மல்டி ஸ்டார் படம் தான். அதுல கடைசியா அல்ட்டு போனது வந்து விஜய் சேதுபதி தான், நீங்க என்ன சொன்னாலும் சரி. இப்போ இந்த படத்துல வந்து சிம்பு கண்டிப்பா பண்ண வேண்டிய ரோலே கிடையாது, சிம்புக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்டும் கிடையாது. ஸ்பாயிலர் சொல்லக்கூடாதுனால ஒரே காரணத்தையே கண்ட்ரோல் பண்றேன், ஓகேங்களா? அது கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து ஏதோ ஒரு சைடு ஆக்டர் பண்ணக்கூடிய ஒரு ரோல், இல்லைன்னா வேற யாராவது ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ற ஆளுங்களுக்கு பண்ணக்கூடிய ரோல் தான் அது. இன்னும் சிம்பு பண்ணக்கூடிய ரோல்லாம் கிடையவே கிடையாது. அவர் இந்த படத்துக்குலாம் டைமுக்கு ஆன் டைம் ஷூட்டிங் வந்து கரெக்டாக இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி உழைப்பு கொடுத்து எல்லாம் பண்றாரு. அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. பஸ் யங்ஸ்டர்ஸ் படங்களை சீக்கிரம் பண்ணி அவருக்கு முன்னாடி ஆதி லட்சம் படம் ட்ரிபிள் ஏ படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் இப்போ கூட நிறைய படங்கள் பண்றாருல, இப்போ தேசிங் பெரியசாமி படம் சீக்கிரம் போயிருக்கலாம். அஸ்வத் மாரிமுத்து படத்தை உடனே ஆரம்பிச்சு பண்ணலாம். இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் படத்தை டேக் ஓவர் பண்ணி வேகமா அந்த படம் பஞ்சாயத்தா வேற யாரும் அந்த படத்துக்குலாம் எஃபோர்ட் போட மாட்டாரு. திரும்ப இப்போ அடுத்து வந்து வெற்றிமாறன் போய் இப்போ அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் இழுக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கூட படத்துக்கு கமிட் ஆகலாம், ஒரு யூஸுமே இல்லை. நான் தெரிஞ்சு நீங்க வந்து அவர் இப்போ 4 வருஷம் படம் எடுத்து கல் கிளாசிக்கா வரட்டும், என்னவெல்லாம் பண்ணிட்டு இப்போ இருக்க நான் வந்து பயப்படுறேன். விடுதலை 2க்கு அப்புறம் இல்ல விடுதலை 1க்கு அப்புறமா கூட நான் வந்து வெற்றிமாறனை கொஞ்சம் பார்த்து பயப்படுறேன். நீங்க வந்து அதுக்கு செம்பு வந்து ஒரு 4 கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போயிடலாம். அந்த கேப்ல ஒரு படத்துல மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு 4 படம் கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ஆறுதல் என்ன, கலைப்புலி தானு தயாரிக்கிறாருங்கிறது ஆறுதல். கலைப்புலி தானுன்னா கொஞ்சம் ஆன் டைம் டக்குன்னு பிளான் பண்ணி டக்குன்னு முடிப்பாங்க. ஆனா அதுவுமே பிளான் போட்டு முன்னாடியே ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு வாடிவாசல் இவ்வளவு தூரம் இழுத்துருச்சு. அது வாடிவாசல் ரொம்ப காலம் சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம், சின்னது சொல்லிக்கிறேன். ஒரே நிமிஷம் ப்ரோ. ஓகே சொல்லிருங்க. இது வந்து பிரஸ் தான், அது வாடிவாசல் கிடையாது. சிம்பு பண்றதும் வாடிவாசல் கிடையாது, ஓகேங்களா? நான் சொல்றது என்னன்னா, வெற்றிமாறன் கூட டக்குனு அர்ஜென்டா அவசரமா இன்னொரு படம் பண்ற மாதிரி இல்ல. வெற்றிமாறன் இவ்வளவு நாள் என்ன ஒர்க் பண்ணாரு? விடுதலை 2 முடிச்சாரு, விடுதலை 2 முடிச்சாரு, வாடிவாசலுக்கு தான் ஒர்க் பண்ணாரு. இப்போ ஒர்க் பண்ணி போய் இவ்வளவு வருஷம், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதுக்கான ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி ப்ரீ போய் திடீர்னு இன்னொரு படத்துக்கு மாறது இருக்குல்ல, அது வந்து அவசரமா பண்ணவே கூடாங்கிற ஒரு படம் எனக்கு வந்து சிம்புக்கு அடுத்து. நான் என்ன சொல்றேன், வெற்றிமாறன் வேணாம், பெரிய டேரக்டரா வேணாம், நான் என்ன சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் ஒரு 4 சின்ன டேரக்டரா ஒரு மிடில் ஒரு 2 படம் ஹிட் கொடுத்தவங்களா, ஒரு படம் ஹிட் அவங்களை தூக்கி விட்டு டக்கு டக்கு டக்குன்னு மேல வாங்கலேங்கிறேன். ஒரு பீரியட்ல அஜித் பண்ணார்ல, ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா
96ல இருந்து 99 2001 வரைக்குமே சொல்லலாம். அந்த பீரியட்ல அஜித் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்க புது டேரக்டர் 2 படம் பண்ணுங்க பார்க்கறதுக்குன்னு ஒரு 4 படத்துல ஒரு படம் பயங்கர ஹிட் ஆகும், ஒரு படம் சுமார் ஹிட் ஆகும், ஒரு படம் ஃபிளாப் கூட ஆகட்டும். அது மாதிரி பண்ணிட்டு போயிடலாங்கிறேன். சிம்பு இந்த யார் பெரிய டேரக்டர் 3 வருஷம் எடுக்கிறவங்க 2 வருஷம் எடுக்கிறவங்க, கௌதம் மேனன், வெற்றிமாறன், இனிமேல் மணிரத்னம் கூட அடுத்து ஒரு படம் பண்றாருன்னாங்க. எனக்கு அதுவே இப்போ வேணாம்னு தோணுது. எதுவுமே வேணாம். நீங்க சோலோ ஹீரோவா பண்ணுங்க, யாரு கூட சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணாங்க, யாரையுமே நம்பாதீங்க. நீங்க தனியா ஹீரோ நடிங்க, அவரே அவ்வளவுதான். டைரக்ட் பண்ணலாம்ன்ற என்ன அதெல்லாம் கேட்டா அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். இன்னும் அவரே ஆரம்பிச்சு அவரே அதான் இன்னும் நிப்பாட்டிடுவாரு, ஆபத்து. அப்புறம் அவரே சரி நிப்பாட்டிடுவாரு. ஓகே ஓகே இந்த விடுங்க. எல்லா இன்னொன்னு காட்டும் போட்டு படம் வேற மணிரத்னம் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அவர் டைரக்ட் பண்ண 2 படத்துலயுமே சிம்புவை கொண்டுட்டாரு. இன்னொன்னு அந்த வட சென்னையெல்லாம் ஏன் எனக்கு சும்மா இருக்காது. இப்ப அரசியல் ப்ரோ, இப்ப வேணும்க்கே இதை பண்றீங்க பாத்தீங்களா? இல்ல ஒவ்வொரு தடவையும் அரசியல் ஸ்பெஷல் ப்ரோ ஒண்ணும் இல்ல, இல்ல, அரசியல் வேணும்க்கே தான் ப்ரோ நான் பண்றீங்க. நீங்க சொல்றேன். ஒவ்வொரு இப்ப நாளும் பண்றீங்க, ஒவ்வொரு ஸ்பெஷலையும் பண்றீங்க. இது வந்து நம்ம இல்ல நமக்கு அரசியல் ப்ரோ பேசாமையா நான் இருக்கோம். ஒண்ணும் அந்த படம் பேரு மறந்துருச்சு அரசியல் ப்ரோ. அது அந்த மம்முட்டி படம் என்ன நீங்க ஒரு சம்பவம் பண்ணீங்களே எனக்கு. இல்ல எனக்கு அத தலைவா விடுங்க, விடுங்க இன்னொன்னு தலைவா, அது இன்னொன்னு நான் டாமினிக், என்னன்னா அது பார்த்ததில்ல. டாமினிக். இன்னொன்னு டாமினிக். டாமினிக் அந்த லேடிஸ் டேய் பத்தி. இன்னொன்னு இந்த சுமார்ண்ணா, சுமார்ண்ணா உங்களை இன்னொன்னு மாதிரி வந்துட்டு வீடியோல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, யாருண்ணா? பரணி ப்ரோ. சுமார் அண்ணா அதுக்கு தான் சொல்ல வந்த வாழ்த்துக்கள்னா 2 வாழ்த்துக்கள் இப்பதான் சொல்லணும். வந்து ஒண்ணு அது சுமார் அண்ணனுக்கு ரொம்ப இது வாழ்த்துக்கள், இல்ல முதல் இன்னொன்னு முயற்சிப்பா. சந்தோஷம். கண்டிப்பா நான் ஆல் தி பெஸ்ட்ண்ணே, கங்க்ராட்ஸ்ண்ணே, ஆனா அங்க மட்டும் எப்படி ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அடக்கமா பேசுறீங்க? அதுதான் எனக்கு அதுதான் புரிய எனக்கு புரியல. மாட்டேங்குது. பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிறதுன்றதுனால அமைதியா இங்க இருக்காரு போல. மட்டும் இல்லன்னா நான் தான் அப்படின்ட்டு வந்திருப்பாரு. இங்கெல்லாம் வந்து அப்படி அப்படியே ஒரு இல்லப்பா, எனர்ஜி ஃபுல்லா இருக்கு. அப்படி இல்ல. முதல் முறையா பேசுறேன், முதல் முறையா பேசுறேன். அதுவும் வந்துட்டு எப்படி சொல்றது, நம்ம வந்து இப்போ ட்விட்டர்ல இருக்கறனால நம்ம கேமரா பார்த்து பேச போறது இல்ல, நம்ம வாய்ஸ் மட்டும்தான். அதனால நம்ம ஜாலியா வந்து கரெக்ட். இதுவே கூட வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இதுவா தான் இருந்தது, புதுசா இருந்தது. எல்லார்கிட்டயும் வந்து ஒரு ஒரு மாதிரி பேசும்போது அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது, எப்படி ஆன்சர் சொல்றதுன்னு நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சா ஒரு 1 இயர். அது ஓகே, அந்த டாபிக் வரேன் நான். பட் 1 இயர் வந்து ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே நல்லா இதுவாயிட்டனால ஃப்ரீயா பேச முடியுது இங்க. அங்க அப்படி இல்ல, எல்லாமே புது ஸ்பேஸ் நம்மளுக்கு. நான் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒன்னு நினைச்சிட்டு போனேன், அது விஷாலுக்கு சொல்லியே ஆகணும். கண்டிப்பா நான் விஷால் மாதிரி என்ன விஷாலோட சில இதெல்லாம் பார்த்துட்டு இது பேசணும்பா, இவனை மாதிரி பேசணும்பான்னு போனேன். ஆனா அங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது வரல. அண்ணா சுகுமார் அண்ணா, ஆனா நான் ப்ரோ உங்கள்ட்ட ஆனா யாராவது நேர்ல சொல்லியிருக்காங்களான்னு வேற தெரியல. மாதிரி இருக்காரு ப்ரோ. ஆமாமா ஏதாவது கமெண்ட் நேர்ல நான் வேற சொல்றேன். மாதிரி இருக்காரு. சுகுமார் அண்ணா உங்ககிட்ட வேற யாராவது சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. இந்த ஜமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க, எனக்கு மட்டும் அப்படி தோணுதான்னு தெரியல. உங்க யாருக்காவது தோணுச்சுன்னு சொல்லுங்க. பார்க்க அப்படிதான் இருக்காரு. ஏங்க இன்னொரு வாழ்த்துக்கள் பிரகாஷ் ரொம்ப சிம்பிள். அண்ணானுக்கு. அவர் இந்த இல்ல இன்னொரு இது யாருக்கு, எனக்கு எதுக்கு வாழ்த்துக்கள்? உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இது வாழ்த்துக்கள் நான் சொல்லிடுறேன். சொல்லணும், சொல்லிடவா? சரி சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். இல்ல டூரிங் டாக்கிஸ் கீழே லிசனருக்கு வந்திருக்காங்க வாழ்த்துக்கள். அவர் அட்மினா இல்ல சித்ரா சாரான்னு தெரியல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பர். அட ஏங்க நீங்க வேற இதுக்கு வாழ்த்துக்களுக்கு வேற. சில நேரம் வந்து பரணி இல்ல, ப்ரோ. சில நேரம் 2 விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து இது பண்ணணும், விட்டுறணும், அவங்கள வந்து ஃப்ரீயா விடணும். இல்லைன்னா வந்து நிறைய பேர் என்னன்னா அவங்கள ஸ்பீக்கர் கூப்பிடுங்க சொல்லி அவங்களுக்கு வந்து அப்படிதான் ஏற்கனவே 2 பேர் வந்திருந்தாங்க. ஆமா ஆமா நீங்க சொல்லி அவங்க அப்படியே விலகி போயிட்டாங்க. அதனால வந்தாங்கன்னா அப்படியே அவங்க ஃப்ரீயா விட்டுறணும். அவங்கள வந்து ரிலாக்ஸா வந்து பார்த்து கேட்கறதுக்கு வந்தாங்கன்னா கேட்டு போயிடணும், அவ்வளவுதான். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சுகுமார் ப்ரோ வந்து யாருமா இருக்காங்கன்னு கரெக்டா சொல்லணும். எப்படின்னா நீங்க வந்து எல்லாரும் தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த துருவங்கள் 16 படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஓகே வந்து ஓகே கிளைமேக்ஸ்ல வருவாப்லையே. அந்த ஓகே கிளைமேக்ஸ் ஓகே நடிச்சவர் இவரு தான். அது அவர் என்னடா மாறிலாம் சொல்ற கிடையாது, இவர் தான் நடிச்சிருந்தாரு. நிறைய அண்ணே? பேருக்கு பல தடவை சொல்றேனே, அப்ப அந்த இவர் தான். ட்ரெட்மில்ல டான்ஸ் ஆடினவர் இவர்தானா? நிறைய டான்ஸ் ஆடி வீடியோ போடுவாரு அவரு. இவரு கிடையாது, அவர் இவர்தானா? இவரு கிடையாது. இவர் வந்து என்னண்ணே? இவரு துருவங்க, அவர் இவர மாதிரி இருக்கக்கூடிய ஆளு லுக்கலைக்கு. ஆனா துருவங்கள் 16ல நடிச்சது இவரு தான். இவரு தான் அந்த கிளைமேக்ஸ்ல எப்பவுமே நடிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ்ல சுகுமார் கதை அண்ணா சொல்லி பிரகாஷ் ப்ரோ பண்றது சீரியஸாவா இன்னைக்கு ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ வந்து ப்ரோ சுகுமார் அண்ணா சீரியஸா பண்றாரு. சொல்றீங்களா? ப்ரோ இது நீங்க இல்ல இல்ல ஏற்கனவே ஏங்க உண்மையாலுமே அவர் நீங்க தான் ஒண்ணும் நினைக்கிறேன். இல்ல, இதை இப்ப சொன்ன நீங்க மாதிரி படம் போய் பார்த்துட்டு வாங்க, இவர் டிபியை பாருங்க, இல்லைன்னா இவர் அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது நான் சந்தேகம் இருந்தா சுகுமார் இல்ல அண்ணா உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல நல்லா பண்ணிருந்தீங்க. சுகுமார் ப்ரோ 2 படம் நடிச்சிருக்காரு. ஒன்னு அது, இன்னொன்னு அவரே சொன்னார்ல அந்த படம். அது என்னது இன்னொரு படம் அது கேட்டுட்டாரு? சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, அது என்ன படம்? கொஞ்சம் கேப் விட்டா. அதுதானே சொல்றேன், நீங்க பண்றதே இன்னைக்கு அவர் உங்களை பண்ணின்னு இருக்காரு. இல்ல ஏங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, யாருக்காவது கொஞ்சம் அதுல இது இருக்கா, இந்த 6 வேற்றுமையில் கண்டுபிடிக்க அப்ப சொல்லி இந்த ஸ்கூல் புக்லயே இந்த பாரமலர்லயே வரும்ல, அது மாதிரி இவருக்கும் அவருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசம் சொல்லுங்க, நம்ம வந்து ஒத்துக்குவோம். ஆனா அவரு அவர்ல சூப்பர் ஆக்டர் தான் இல்ல, சுகுமார். ஆக்சுவலா இவர் நேர்ல பார்க்கும்போது சுகுமார் ப்ரோ ஒத்துக்கிட்டாரு. ஆனா இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. நேரில் நாங்க வந்து இந்த படத்துக்கு போயிருந்தப்ப இவர் சொன்னாரு, நாங்க ஒரு ஹோட்டல் போயிருந்தோம், ஈரோடு மெஸ்ஸா, லைன்ல நின்றுட்டு தான் 1/2 மணி நேரத்துக்கு டோக்கன் போடணும். அரை மணி நேரத்துல அந்த படத்துல நடிச்ச அனுபவம். அப்புறமேட்டு அந்த யார் அவரு, நரேன் கார்த்திகேயனா, அவர் பேர் என்ன? ஐயோ அவர் பேர் என்னங்க? கார்த்திக் கார்த்திக் நாராயண். நாராயண். கார்த்திக் நாராயண். கார்த்திக். அட இருங்க, வரமாட்டு திருப்பி போட்டேன் ஆம்லெட்ட. இவர் என்ன ஆம்லெட் பண்ணிட்டாரு, அப்ப கார்த்திக். அவர் கூட அவர் டைரக்ஷன்ல நடிச்ச அனுபவம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு என் ட்ரெண்ட் சுட்டுக்கிட்டையும். அதுல வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தொப்பி மட்டும் இவர் போட மாட்டேன்னாராம்.
ஆனா டேரக்டர் சொல்றாரு தொப்பி அந்த தொப்பி தான் போடணும், அது கரெக்டா போடணும்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். போட்டோலாம் ஒர்க்கிங் ஃபுல்லாக காமிச்சாரு. சுகுமார் அண்ணா பரணி ப்ரோ, சூப்பர்ண்ணே. ஆலப்புழா இன்டர்வியூ ஜிம்கானா கண்டினியூ இன்னைக்கு பண்ணுங்க. வருதுன்னு சொன்னாங்களே, அது இன்னைக்கா நாளைக்கா ப்ரோ? இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்களா? எனக்கு தெரியலையே ப்ரோ. சோனி இன்னைக்கு லீவ்ல தான் அது சொன்னாங்க ப்ரோ. அது ஃபேக் போஸ்டர் சோனி கமல். லீவ்ல. அது ஃபேக் போஸ்டரா? அது ஃபேக்காங்க. அந்த படம் தான் இன்னும் விற்கவே அப்படியா? இல்லைனாப்ல இவரு. ஆமா ஆமா, என்ன கதைன்னு தெரியல. நானும் அந்த படத்துக்கு எதிர்பார்த்து கடைசியில ரீ ரிலீஸ்ல தான் போய் பார்க்கணும் போல. அந்த மாதிரி ஆகி போச்சு அதே போல. ஒரு ப்ரோ ஃபேன் அப்புறம் இன்னைக்கு ஜாட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன் ப்ரோ. சொல்லுங்க. இந்த கேப்ல ஹிந்தி படம். ஜாத்தா? நம்ம யாக்குட்ட சொல்லுங்க, யாக்குசா தான் அதுக்கு ஃபேனு. சொல்லுங்க அவர்ட்ட. அவர் தியேட்டர்ல பார்த்துட்டாரு ப்ரோ. நீங்க வேற. அவர் தியோலி விஷால் ப்ரோ ஃபேன். இங்கே தான் ப்ரோ அப்படி பேசுறாரு. நேர்ல வித்தியாசமா தான் இருக்காரு. நேர்ல கொஞ்சம் இதாக தான் யாரு? இருப்பார் போல, சைலண்டா தான். நீங்க தான். நானா? அவர் எப்படி இல்லங்க, நான் சொல்றாருன்னா படம் இவர் இங்கதாங்க பார்க்கறப்ப இப்படி யார்ட்டையும் பேச இருக்கிறாரு, இல்ல மாட்டேங்க. இங்கதான் இப்படி இருக்காரு, நேர்ல பார்க்க மனுஷன் மாதிரி தாங்க இருக்கிறாரு, இங்கதான் இப்படி இருக்கிறாரு சொல்ல வர்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு தெரியல. அதே டோன்லயே சொல்றாரு. நீங்க கல்ல அப்போ வந்தோடனே கமல் ப்ரோ, அப்ப பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, விஷால் ப்ரோ நிஜமாவே அந்த சாங் வந்து என்னன்னா விஷுவல் வராதுக்கு நிஜமாவே உங்ககிட்ட என்ன சொன்னாரு ப்ரோ அவர் த்ரிஷாவை பார்க்கும்போது கண்ணே எடுக்கல ஸ்கிரீனை விட்டு. நீங்க வேற. ஏங்க எல்லா நான் சீன் த்ரிஷா இருக்கும். அது நான் அது எந்த ரொம்ப சீன் என்ஜாய் சொல்றேங்க, பண்ணேன். அது எந்த சீன் சொல்றேங்க. சிம்பு வந்து திரிஷா வீட்டுக்கு ஒரு கம்பேக் ஒன்று கொடுப்பாரு. அப்போ ஒரு கரெக்ட், க்ளோஸ் அப் ஷாட் வச்சிருப்பாங்க. அதேதான். இல்ல அந்த அந்த சீன் இல்ல, அந்த நான் சீன்ல இந்த தான் சீன் பிரேம்லயே நான் வச்சிருப்பாரு, சொல்றேன். ஸ்கிரீன்லயே கண் வச்சிருப்பாரு. அவ்வளவுதான். கமல் மத்த சீன்ல கமல் ஒரு நானே வாரம் கழிச்சு வீட்டுக்கு இல்ல போவார்ல, இல்ல அப்பையும். இல்ல அதெல்லாம் இல்லங்க. ஓப்பனிங்ல ஜெயில போய் மீட் பண்ணுவாங்கல்ல த்ரிஷா, அந்த சீன்லயே நம்ம பிளாட். ஆஹா, அழகா ட்ரெஸ்ஸிங்லாம் அவ்வளவு சூப்பரா கொடுத்திருந்தாங்க த்ரிஷாக்கு. அது நம்ம தனிப்பட்ட கருத்து விடுங்க. நமக்கு மட்டும்தான் நான் ரொம்ப பிடிச்சு பார்த்தேன் அவங்க. ஓகே, ஆனா கதைக்கு அது செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் புரியுது எனக்கு. விஷால் பட் ப்ரோ, இருந்தாலும் ஃபேமிலி போய் she's பார்க்கலாமா? gorgeous. தலைவா ஃபேமிலியோட எல்லாம் போய் பார்க்கலாம். நீங்க வேற ஏங்க அந்த மாதிரிலாம் இது பண்ணல. ஆனா கொஞ்சம் ரத்த காட்சிகள் இப்ப இருக்கிற படங்கள் அளவுக்கு எல்லாம் சுத்தமா இல்ல. கொஞ்சம் பட் ரத்தம் லைட்டா எல்லாம் இருக்கு. ஃபேமிலிக்கு பிடிக்குது. அதனால வேற வேற மத்த அது அதை ஏங்க கேட்டேன். ஏங்க யூஏ 16+ தாங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? ஆமாமா. இல்ல தலைவா, மத்த மாதிரி இல்ல, ரொம்ப டீப்பாலாம் இறங்கல. அப்படியே லைட்டா தொட்டுட்டு தான் போயிருக்காப்ல. அதனால நீங்க தொட்டுட்டுனா தப்பா நினைக்காதீங்க. அப்படியே இந்த நம்மால் டாபிக்க தொட்டா தொட்டு போயிருக்காரு. எங்க டாபிக் ஆல்கோ விடுங்க. டாபிக் தொட்டு போயிருக்காரு, வேற எதுவும் இல்ல. நீங்க வேற. அதனால இல்ல மணிரத்னம் பாருங்க நம்ம தலைவர் சேர்ந்தா பயங்கரமா இருக்கும். அதான் கேட்டேன். தலைவர். ஆமா எல்லாம். ஆனா இந்த படம் பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பரா ஃபயர் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க அது சிம்பு மணி சிம்பு ரஜினிக்கு. தலைவர் வேற இருக்காரு. எல்லாருமே ஆமா, மன்மதர்கள். ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் மன்மதர்கள். 2025ல ஒரு ப்ளூரல் பெரிய ஃபார்ம். ஹீரோ படம் ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு கம்மியான புக் மை ஷோ ரேட்டிங்ஸ் இப்பதான் பாக்குறேன். பரணி ப்ரோ விடுங்க. பரணி என்ன பரணி ப்ரோ? இல்ல பரணி ப்ரோ, ஏதோ இந்தியன் 2க்கு ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இந்தியன் இந்தியன் 2 2க்கு வருஷமா இது ரிலீஸ் பெட்டரா? ஆச்சு. அது 3 வருஷம் இல்ல. இல்ல இதுவுமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். என்ன வந்து அடிக்கிறாங்க ப்ரோ வீடியோ கமெண்ட்ல, இந்தியன் 2 நல்லா இருக்குன்னு. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? அடிங்கடா, என்ன கெட்ட வார்த்தையில கூட திட்டுங்கடான்னு இல்ல இருக்கு ப்ரோ, எனக்கு. நான் கெட்ட வார்த்தையில கூட சொல்லிட்டேமா, திட்டிட்டு போங்கடா. இது இந்த என்னடா படம் இது? நல்லா வந்திருக்கும், சொல்லுங்கண்ணே. நல்லா வந்துச்சு. அண்ணா என்னண்ணே நீ வேற, என்ன எனக்கு மேக்ஸ் வந்துச்சு இல்ல வரல இல்ல அந்த மாதிரி அண்ணன் நீ சுமார் வேற. ப்ரோ, நல்லா வந்திருக்கு. கதையோட கருவெல்லாம் நல்லா தான் இருக்கு. இல்ல இல்ல ஸ்கிரீன் தான் தெரியல. இல்ல இது என்னன்னா, த்ரிஷாவோட போர்ஷனை வந்து அப்படியே படத்துல இருந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டா ஓரளவுக்கு. அது தவறுண்ணே, அது ரொம்ப தவறு. இல்ல 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 விஷால் ப்ரோ, அதுதான் சுமார் ப்ரோ ப்ரோ. உண்மை. இல்ல இப்ப சுமார் நிறைய தான். பேர் என்ன சொல்றாங்கன்னா ரிவ்யூல, இது மணிரத்னம் டைரக்ட் பண்ண மாதிரி இல்ல, கமலஹாசன் டைரக்ட் பண்ணிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. அது சில விஷயங்கள் எனக்கு என்னன்னா, ஒரு விஷயம் மட்டும் கமல்ஹாசன் டைரக்ஷன்ல கொஞ்சம் லைட்டா என்ன ஸ்பாய்லரா இருக்கும். பட் ஆனா வந்து கமலஹாசன் என்ன ப்ரோ பிரகாஷ் இப்படி ப்ரோ, டைரக்ட் உங்க பண்ணிட்டு இருப்பாரா? பர்மிஷனோட பேசிக்குவா? அண்ணா ஸ்பாயிலர் வந்து நம்ம பெரிய நாளைக்கே ஸ்பாயிலர் பேசுவோமே. வேணாண்ணே. நாளைக்கே ப்ளீஸ் நம்ம அண்ணே. ஓகே நாளைக்கு பேசலாம். ஓகே. ஆனா சில விஷயங்கள் வந்துட்டு அவரு இந்த படத்துல பண்ணது வந்துட்டு அது எப்படி ஜஸ்டிஃபை பண்றது அப்படின்னு எனக்கும் தெரியல. இல்ல ஆக்சுவலா சும்மா நான் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்தியன் 3 டீசர்லயும் சரி இதுலயும் சரி டிஏஜிங் செம்மையா இருந்துச்சு. அவங்க அந்த போர்ஷன் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாமேன்னு தோணுச்சு. சீரியஸா இல்ல சொல்றேன். இல்ல அந்த ஆனா அதுல டிஏஜிங் எனக்கு தெரியல பர்சனலா பரணி ப்ரோ, அதுல ஏதோ சின்ன பிசுறு அடிச்சதுனால அவர் ஆமா பிளாக் அண்ட் ஆமா ஒயிட் ஆமா போனாரா அதுதான் இல்ல? அதுதான் அதுதான் எனக்கு சத்தியமா தோணுச்சு. அதுதான் ரீசன். இல்லன்னா எதுக்கு வந்து ஆமா பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ண போறாங்க? கரெக்ட் நீங்க வேற. அது ஏதோ கரெக்ட். பிசுறு ஏன்னா இல்ல தட்டிருக்காங்க. அவருக்கு அகிரா குரோசவா பிடிக்கும், அவரு அதனால பிளாக் அண்ட் ஒயிட் போனாலும் நான் இல்ல 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 எதிர்பார்த்தேன். இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சது இந்த சேசிங்ல எல்லாம் கொஞ்சம் பிசுறு அடிச்சுது. அ- ஆனா அது நல்லா மேட்ச் இல்ல பண்ணிட்டாங்க. இது அதுதான். பிளாக் அண்ட் ஒயிட் இருந்ததுனாலதான் இல்ல அது இல்ல கரெக்டா இது இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் மோடுன்னும் போது இன்னும் அது பர்ஃபெக்டா நம்மளுக்கு அது கன்வே ஆயிடுச்சு அந்த டிஏஜிங் போர்ஷன் வந்துட்டு.
அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்துட்டு அதுல கரெக்டா நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த ஆமா ஆமா. நாசருக்குமே கொஞ்சம் ஏதோ பண்ணியிருந்தாங்கல்லண்ணே. ஆமா ஆமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆமா. ஒரு அப்ப லேட்டர் ஏஜ்ல அப்படி காட்டும்போது, படத்துல காட்டும்போது டிஃபரன்ஸ் பெருசா இருக்குல்ல. நல்லா எப்படி ஆமா ஆமா சொல்றது? கரெக்ட். டெக்னிக்கலா வந்துட்டு சவுண்டுமே எனக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட்டிங்ல மிக்சிங் ஒரு மாரி இருந்த மாரி இருந்தது. அது எனக்கு மட்டும் தானா? எங்க தியேட்டர்ல ப்ரோ மட்டும் தானா? இல்ல இல்ல ப்ரோ பேக்ரவுண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்ற மாதிரி வந்துச்சு. அது எப்படி இல்ல ப்ரோ? அது என்னோட தியேட்டர்ல அப்படி ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இல்ல இல்ல எனக்கு அப்படி இல்ல படம் அப்படி மொக்கையா சொல்லல. தான் ப்ரோ இருக்கு. நீங்க படத்தை சீனுக்கும் பார்த்துட்டு பாட்டுக்கு சொல்லுங்க. கேக்குதா பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கு? அல்கோ ப்ரோ கேக்குது கேக்குது யாக்கோ. படத்தை நீங்க உங்களை தான் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க ப்ரோ. யாக்கோ நீங்க பாத்துட்டீங்களா? அவர் பார்த்தாரு. அவர்லாம் பார்த்துட்டாரு. ஓகே ஓகே ஓகே.